நீங்கள் வின் பண்ண முடியாமல், ஒரு இடத்த கூட நீங்கள் வின் பண்ண முடியாமல் இருக்கிற நீங்கள் பேசலாமா? அப்படின்னு A4 ஷீட்டா அவரும் விடுற மாதிரி தெரியல, இவங்களும் விடுற மாதிரி தெரியல. எவ்வளவு பெரிய கொள்கை! அதாவது விஜய் கொண்டிருக்கக்கூடியது ஒரு ஒரு கொள்கையோ ஒரு அதிகாரத்துக்கான தேடலோ கிடையாது. அரிதாரம், அவ்வளவுதான். அது அதிகாரம் இல்ல, அரிதாரம். மழை பெஞ்சா கரைஞ்சு ஓடிரும். சான்ஸ் கொடுத்துருக்காரு, என்ன வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. வேற எந்த அரசியல் களமும் இஸ்லாமிய பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்காத வாய்ப்புகள் எல்லாம் அண்ணன் எனக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப மரியாதையாக இந்த காலத்தில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ மரியாதை இங்கே இருக்குது. அப்படிங்கும்போது நானும் கூட சீமான் அவர்கள் கூட அடிக்கடி வந்து சொல்லுவாங்க, கட்சியில் 2 ரவுடி இருக்குது அப்படின்னா ஒன்று அண்ணன் கார்த்தி அவர்களையும், இன்னொன்று வந்து அண்ணன் சல்மான். ஏன்னா மாமாவுக்கு அரசியல் பின்புலம் இருந்தாலும் நான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரைஹானா, ப்ராடக்ட் ஆஃப் ஷேக் ஃபரிதானா, ப்ராடக்ட் ஆஃப் சீமான் தான் சொல்லுவேன். பார்த்து வளர்ந்த அரசியல்ங்கிறது வேற, நான் பயணிக்கிற அரசியல்ங்கிறது வேற. அந்த களம் வேற, இந்த களம் வேற. ஐ திங்க் மோரலஸ் கிட்டத்தட்ட நானுமே வந்து அப்படிதான் என்ன சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா எனக்கு வாப்பா வந்து ஒவ்வொரு விஷயமும் கற்றுக் கொடுக்கல. என்னுடைய வாப்பா தமிழ் முழக்கம் ஷாலுங்கிறவர்கள் நீ இதை இப்படி பண்ணணும், இல்லை இதை இப்படி பேசணும், இதை இப்படி அணுகணும், இதை இந்த பார்வையில், இந்த லென்ஸில், இந்த அரசியல் நோக்கத்தோட பார்க்கணும் அப்படிங்கிறத என்னை வந்து இவ்வளோ ஒரு பெரிய சமூகம் இருக்குது, அந்த சமூகத்தில் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, இவ்வளோ குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத வெளிச்சமிட்டு காட்டினது வந்து அரசியல். அதில் முக்கிய பங்கு தான் சீமான் அவர்களுக்கு. ஒரு 70 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலமாக எப்படி அந்த குடும்பம் இருந்துச்சோ அப்படிதான் இன்னைக்கும் இருக்கு. காரணம் இந்த வளர்ச்சி, இந்த வளம், இந்த வருமானம், இதெல்லாம் சுரண்டி சாப்பிட்டு இருக்கவர் ஐயா காந்தி. 4 முறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. ஆனாலும் அந்த தொகுதிக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. அவங்க வீட்டு வாசல்ல கிடக்கிற குப்பையை கூட அவர் 2 நாள்ல தான். ஒரு ஆற்றுல தான் போய் கழிவுகளை கொட்டுறாங்க. அந்த ஆறு வந்து பாழா போகிறது நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஆற்றுல ஓரத்தில் அந்த குப்பையை கொட்டி தினமும் வந்து நெருப்பு எரிஞ்ச மேனிக்கே இருக்குது அப்படிங்கிறத மக்கள் தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் பண்ணியும் அங்கே வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. தொழிற்சாலை குரோமியம் டலியூ 2.5 லட்சம் டன் இன்னமும் அப்படியே இருக்குது. கடந்த ஒரு 40-50 ஆண்டு காலமாக திரும்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா குரோமியம் கழிவுகளை வந்து நாங்கள் ரீசைக்கிள் பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம். ஒவ்வொரு 5 ஆண்டு காலத்துக்கு ஒவ்வொரு திட்டம். 4.5 வருஷமாக சும்மா இருந்துவிட்டு கடைசிலையும் சாக போகிறதுக்கு மாதிரி சங்கராங்கிறீங்க. அப்படி சொன்னா கூட பரவாயில்ல விஜய். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. A4 சைஸ்ல விஜய் முகத்தை கொண்டு வந்து காமிச்சா வாக்குகள் 131 தொகுதிகளை நீங்க ஜெயிக்கலாம் அப்படின்னாக்க அஜித் மூஞ்ச கொண்டு போங்க. ஏன் இவர் அவர் பேர் என்ன, வாட்டர்மெலன் ஸ்டார் மூஞ்ச கொண்டு போங்க. என்ன போ உலகம் முழுக்க பரவி வாழும் தாய் தமிழர் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். அருந்தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு அருந்தமிழ் வலையொலியில் ஒரு முக்கியமான ஆளை நம்ம சந்திக்க போகிறோம். ராணிப்பேட்டையினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அன்பு மச்சி தாரிகா சல்மான். வணக்கம் மச்சி. வணக்கம். ஃபஸ்ட்டே கேட்டீங்க வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. வணக்கம் என்றால் ஒரு தனிநபரை வணங்குவது மட்டும் இல்லை, வா இணக்கம் கொள்வோம் என்றும் பொருள்படும். அப்படிங்கிறனால நம்ம அதையே பொருளாக எடுத்துக்கிட்டு ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறனால தான் மகிழ்ச்சி. உங்களை முதல் முறையாக ஒரு பாட்காஸ்ட்டில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குற அருந்தமிழுக்கு முதல்ல நன்றி சொல்லிடுவோம். ரொம்ப நன்றி. ஆமாம், நான் எதுலேருந்து தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, வாட் மேட் அஸ் சூஸ் திஸ் பாத், என்ன வந்து நம்ம இந்த அரசியலை தேர்வு செய்கிறதுக்கான காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் உங்களோட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு அரசியல் பாதையை நான் தேர்வு செய்யலை. கண்டிப்பாக அம்மா வந்து என்னோடய அம்மா நாகை ரைஹானா, சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், அதிமுகவுடைய தலைமை கழக பேச்சாளராக இருந்தாங்க.
20 ஆண்டு காலத்துக்கு மேலே இருந்தாங்க. 20 ஆண்டு காலமாகவே தலைமை கழக பேச்சாளராக மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த பதவி உயர்வும் வழங்கப்படலை. ஆனால் அவங்களுடைய குரல் வளத்தை பயன்படுத்தி, அவங்களுடைய பேச்சு வளத்தை பயன்படுத்தி அந்த கட்சி அவங்கள பயன்படுத்திக்கிச்சு, அவ்வளோதானே தவிர. அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகலேருந்து அப்போவே வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு அம்மா செயல் இல்லாமல் தான் இருந்தாங்க. 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வரைக்கும் அம்மா வந்து ஓஎஸ் மணியன் மாமாவுக்காகவும், காமராஜ் மாமாவுக்காகவும், தமிம் அன்சாரி மாமாவுக்காகவும் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் ஆக்டிவாக இருந்த நன்னிலம் காமராஜ் மாமா. அதனால அப்போ வரைக்கும் ஆக்டிவாக இருந்த அம்மா அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு வேண்டாம் இதுக்கப்புறம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான தலைமை அந்த கட்சியில் அவங்கள பார்த்து தான் நான் வந்திருக்கிறேன். அப்படிங்கும்போது அவங்களே இல்லைங்கும் போது இது எப்படி வந்து சோவியத் யூனியன் மாதிரி உடஞ்சி பல பகுதிகளாக அது செதஞ்சிரும் எங்கள் அம்மாவுக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு. ஸோ வெளியே வந்துட்டாங்க. அதற்கு பிறகு எனக்கு கல்யாணம் ஆகுது. 2017ஆம் ஆண்டு கல்யாணம் ஆகுது. மாப்பிள்ளைக்கு கொடுத்த முதல் இன்ட்ரோவே மாப்பிள்ளை நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறார். அதுதான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அட்வொகேட்னு சொல்கிறதையோ வழக்கறிஞர்னு அவரை சொன்னதையோ அதெல்லாம் தாண்டி மேல் விசாரத்து பையன் நாம் தமிழர் கட்சி. இந்த ரெண்டுமே வந்து பொருந்தாத ஒரு விஷயம். மேல் விசாரத்தில் நாம் தமிழர்னு நீங்கள் வாயை திறந்து பேசவே முடியாது. தமிழ் தேசியம், தமிழ் கட்சி அப்படிலாம் நீங்கள் பேச முடியாது. அங்கே வந்து முஸ்லீம் லீக்கு, IUML அது இது அப்படிலாம் பேசினா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் புலிக்கொடியை ஒருத்தன் மேல் விசாரத்தில் ஏற்றிட்டான்னா அவன் தான் என் மருமகன் அப்படின்னு எங்கள் அம்மா தீர்மானம் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயமும் அதே தான். நாம் தமிழர் கட்சியில் மேல் விசாரத்தில் நாம் தமிழரா அப்படின்னு அப்போ ஓகே. அப்போ அவனோட சிந்தனை வேறு மாதிரி இருக்கும். அம்மா அப்பா 2 பேருமே வந்து பெரிய சிந்தனையாளர். எங்கள் அப்பாலாம் சிந்திக்கிறதுக்கு வந்து தயங்கவே மாட்டார். பொழுதேன்னைக்கு ஒரு 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் சிந்திக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய சிந்தனைகள், அவருடைய பேச்சு அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து அரசியலை பார்த்து வளர்ந்த பிள்ளை அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல தூய்மையான அரசியல் காலத்தில் இருக்கவரை கல்யாணம் பண்ணிக்கிறத விட எனக்கு சிறந்த ஒரு விஷயம் வேறு என்னவாக இருக்க முடியும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் புகைப்படம்லாம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அண்ணன் சீமான்கிட்ட தான் கேட்குறோம், திருமணம் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் அண்ணன் சரின்னு சொன்னதுக்கப்புறம் திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு பிறகு சல்மானையும் நாம் தமிழர் கட்சியும் தூரத்தில் இருந்து பார்க்குறதுங்கிறது வேறு. அதில் பயணிக்கிறவரை வந்து ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கிறது, அது குடும்பத்தில் நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் பார்க்க இவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய குடும்பத்தில் அந்த கட்சி வந்து இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? ஒரு உளவியலாக இருக்கட்டும், அவர் நடந்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும், வெளியில் மற்றவங்கள்ட்ட பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை மதிக்கக்கூடிய இதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் பார்த்து ஓகே பிடிச்சிருக்கு, பரவாயில்ல நம்மளும் இதில் பயணிக்கலாம் அப்படின்னு 2017ஆவது ஆண்டுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகளுக்கு மேலே ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ், ஒரு டெக்கேட் ஆக போகுது. அப்போ இவ்வளோ நாள் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் நாம் தமிழர் கட்சியில். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த 10 ஆண்டு காலம் எனக்கு எண்ணற்ற சான்ஸ் கொடுத்துருக்காரு, அண்ணன் வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. வேறு எந்த அரசியல் களமும் இஸ்லாமிய பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்காத வாய்ப்புகள் எல்லாம் அண்ணன் எனக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப மரியாதையாக இந்த காலத்தில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ மரியாதை இங்கே இருக்குது. அப்படிங்கும்போது ஐ ஃபீல் மச் சேஃபர் இங்கே இருக்கிறது. நீங்கள் சொல்லும்போது அண்ணனோட பங்கு இதில் வந்து இருக்கிறத வந்து பெருசாக என்னால் பார்க்க முடியாது. மாமா கூட சீமான் அவர்கள் கூட அடிக்கடி வந்து சொல்லுவாங்க, கட்சியில் 2 ரவுடி இருக்குது அப்படின்னா ஒன்று அண்ணன் கார்த்தி அவர்களையும், இன்னொன்று வந்து அண்ணன் சல்மானும். ஏன்னா மாமாவுக்கு என்ன ஒன்றுனாலும் உடனே கட்டி தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. அவ்வளோ இமோஷன்லாம் தேவையில்லடா, கொஞ்சம் குறை அப்படின்னு கூட மாமா வந்து சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் இப்போ வந்து மேடைகளில் வந்து வெடிக்கும் போது எங்களுக்கு கனெக்ட் பண்ணி பார்க்குறது இந்த காரணமாக தான் இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது இல்லை, எனக்கு ஆல்ரெடி ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட அம்மா வந்து ஏற்கனவே. அரசியல் பின்புலம் இருந்தாலும் நான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரைஹானா, ப்ராடக்ட் ஆஃப் ஷேக் ஃபரிதானா, ப்ராடக்ட் ஆஃப் சீமான் தான் சொல்லுவேன். என்னை வெளியே கொண்டு வந்தது அண்ணன் சீமான், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அண்ணன் சீமான். நான் பார்த்து வளர்ந்த அரசியல்ங்கிறது வேற, நான் பயணிக்கிற அரசியல்ங்கிறது வேற. அந்த களம் வேற, இந்த களம் வேற. அப்போ இது எனக்கு கற்றுக் கொடுத்தது தான் அதிகமே தவிர அது எனக்கு வந்து வழிகளை மட்டும்தான் கொடுத்துருக்கு. அம்மா பட்ட கஷ்டம், அம்மா பட்ட விஷயங்கள் அதெல்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேனே ஒழிய எனக்கு நாம் தமிழர் கட்சி தான் பயணிக்கக்கூடிய இந்த பாதை தான் எனக்கு அதிகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் எப்படி வந்து இதில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு. யுவர் ப்ராடக்ட் ஆஃப் சீமானு சொல்கிறதுல பெருமை அப்படின்னு சொன்னீங்க. ஐ திங்க் மோரலஸ் கிட்டத்தட்ட நானுமே வந்து அப்படி தான் என்ன சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா வாப்பா வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய உருவாக்கத்துலேருந்து இருந்தாலுமே கூட எனக்கு வாப்பா வந்து ஒவ்வொரு விஷயமும் கற்றுக் கொடுக்கல. என்னுடைய வாப்பா தமிழ் முழக்கம் ஷால் ஹமீத் அவர்கள், நீ இதை இப்படி பண்ணணும், இல்லை இதை இப்படி பேசணும், இதை இப்படி
அணுகணும், இதை இந்த பார்வையில், இந்த லென்ஸில், இந்த அரசியல் நோக்கத்தோட பார்க்கணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே எனக்கு சொல்லிக் கொடுத்ததில்ல. ஆனால் வாப்பா வாழ்வியலாகவே வாழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நான் கற்றுக்கிட்டது தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ தான் சீமான் அவர்களுடைய அந்த ஸ்கூல்லேருந்து தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம 2 பேரும் ஒரே ஷிப்பில் தான் செயில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. என்னுடைய ஆரம்பம் வந்து வை ஐ சோஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னால் தான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு எஜுகேஷனிஸ்டாக மட்டும் இருந்து அப்படியே சுருங்கிடாமல், என்னை வந்து இவ்வளோ ஒரு பெரிய சமூகம் இருக்குது, அந்த சமூகத்தில் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, இவ்வளோ குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத வெளிச்சமிட்டு காட்டினது வந்து அரசியல். அதில் முக்கிய பங்கு தான் சீமான் அவர்களுக்கு இருக்குது. அதில் வந்து குறிப்பாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த 2021 தேர்தல். அந்த தேர்தலில் வெறும் ஒரு பேரண்டிங் இல்லை அங்கே சைல்டு ஃபெசிலிட்டேட்டர் இந்த இடத்துலையே இருந்து நம்ம கற்பிச்சு கொடுக்காம, அதை தாண்டி நீ கற்றுக்கிறதே இன்னும் நிறையா இருக்குது இந்த சமூகத்தின் வழியா அப்படின்னு சொன்ன ஒரு இடம்னா 21 தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை பேருக்கு சாலை இல்லை, எத்தனை பேருக்கு லைட் ஃபெசிலிட்டேஷன் இல்லை, இல்லை எத்தனை பேருக்கு குடிநீர் வசதி இல்லை, எத்தனை பேருக்கு வந்து கல்வி சாதாரண அடிப்படை தேவையான உன்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் இல்லையா, உன்னுடைய அரசியல் சாசனம் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களுக்குமான உரிமை, அது எப்படி இன்ஆக்சசிபிளாக கிராமங்களில் இருக்குது அப்படிங்கிறத 21 தேர்தலில் பார்க்கும்போது தான் வந்து எனக்கு அது ஒரு மிகப்பெரிய வியப்பாகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ கட்டாயம் என்னால் அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பங்கு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது நாம் தமிழ் கட்சியும் சீமான் அவர்களும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் அந்த ஸ்டோரிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஷியலான ஒரு காலகட்டம். 21 தேர்தல் அப்படிங்கிறது ஒரு என்னுடைய வயதில் நான் அவ்வளோ கற்றுருப்பேனா அப்படின்னு தெரியல, பட் அந்த அனுபவம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் தான் தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சிறப்பு சிறப்பு. இப்போ மாச்சி நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது உங்களோட ஆரம்ப காலத்தை வந்து சொல்லிட்டீங்க. இப்போ 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 வந்து 2026க்கு உங்களை வேட்பாளராக ராணிப்பேட்டையில் சொல்லிட்டாங்க. ராணிப்பேட்டையை பற்றி உங்களுக்கு என்ன அப்சர்வேஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்களேன். ராணிப்பேட்டை வந்து சுருக்கமாக சொல்லணும்னா, ராணிப்பேட்டை மற்ற மாவட்டங்களை மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு சென்னையோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாகவே நீங்கள் கருதலாம். ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் சென்னையில் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு சமமானது. ராணிப்பேட்டையில் இல்லாததே கிடையாது. அந்த நிலவளமாக இருக்கட்டும், இயற்கை வளமாக இருக்கட்டும், மலைகள், எழில் கொஞ்சம் மலைகள் இருக்குது ராணிப்பேட்டையில். வேலூர் மாவட்டம், வேலூரை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டம், ராணிப்பேட்டை ஃபஸ்ட்டு வேலூரில் தான் இருந்துச்சு. அப்போது வேலூர் அப்படின்னாலே வெயிலூர், வெயில் அப்படின்னு இப்படியே வெறுப்பாக சொல்லிடுவாங்க. அந்த வெயில்லையும் ஒரு அழகு இருக்குது. எங்கள் ஊர் மாதிரி இந்த ஊருமே கிடையாது. அதான் சொல்கிறேனே, மண் வளமாக இருக்கட்டும், மலை வளமாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலையாக இருக்கட்டும், அங்கே கிடைக்கக்கூடிய காய்கறிகளாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய விவசாயமாக இருக்கட்டும், எங்கள் நெல்பேட்டையில் கிடைக்கிற மாதிரி எங்கேயுமே வந்துட்டு நீங்கள் அந்த நெல்பேட்டைக்கு காலில் போனீங்கன்னா பரபரப்பாக இருக்கும். அந்த ஊரே பரபரப்பாக இருக்கும். அவ்வளோ உழைப்பாளிகளை கொண்ட ஊர். எல்லா உழைக்கும் வர்க்கமும் அங்கே தான் கூஞ்சி கிடக்குறாங்கன்னே சொல்லலாம். அப்போ நான் சொன்ன மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு ஆல்மோஸ்ட் சமமான ஒரு வருமானம் ராணிப்பேட்டையில் இருக்குது. ஆனால் மக்களுக்கு வளர்ச்சி கிடையாது. மக்கள் எந்த கட்டத்துலையுமே ஒரு 70 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலமாக எப்படி அந்த குடும்பம் இருந்துச்சோ அப்படி தான் இன்றைக்கும் இருக்குது. காரணம் இந்த வளர்ச்சி, இந்த வளம், இந்த வருமானம் இதெல்லாம் சுரண்டி சாப்பிட்டுட்டு இருக்கவர் ஐயா காந்தி. ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு மேலே அவர் வந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளர், 4 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. ஆனாலும் அந்த தொகுதிக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. அவங்க வீட்டு வாசலில் கிடக்கிற குப்பையை கூட அவர் 2 நாள் தான் கிடையாது. நான் தான் பல மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவை நம்ம பேசும்போது இந்த குப்பையை அள்ளுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி அது குப்பை கிடங்காக தான் இருக்கும். ஒரு ஏரியவே குப்பை கிடங்காக மாற்றி வச்சுருக்காரு. அவர் வீட்டு தினமும் கதவை திறந்தாருன்னா அந்த ஏரி மூஞ்சில் தான் முழிக்கணும். வீட்டு வாசலில் ஒரு ஏரி இருக்குது, அது இப்போ குப்பை கிடங்காக இருக்குது. அதுக்கு முன்னாடி கழிவறைகள் கட்டி வச்சுருந்தார், டெம்பரரி டாய்லெட்ஸ் வைப்போம் இல்லையா, அதெல்லாம் வச்சுருந்தார் அந்த இடத்துல. அப்போ அந்த ஊரை சீரழித்து கொண்டிருக்கிறாருன்றது தான் சொல்ல வேண்டும். முதல்ல எல்லாருக்குமே தெரியும், ராணிப்பேட்டைனாலே பாலாறு, பாலாற்று மணல் கொள்ளை. ஆற்று மணல் கொள்ளைக்கெல்லாம் போகிறது முன்னாடி நகராட்சி கழிவு இருக்கு இல்லையா, மருத்துவ கழிவு, நகராட்சி கழிவு, கோழிக்கடைக்காரவங்க கோழிக்கடை கழிவு, கறிக்கடைக்காரவங்க கறிக்கடை கழிவு, மாட்டிறைச்சியாக இருக்கிறவங்க மாட்டிறைச்சி அறுத்ததுக்கப்புறம் இந்த கழிவு, எல்லா கழிவையும் கொட்டக்கூடிய ஒரு சாக்கடையாகத்தான் பாலாறை பயன்படுத்துகிறாங்க. நாம் தமிழர் கட்சி திரும்ப திரும்ப நாங்கள் அதுக்கு வந்து எத்தனையோ பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் கலெக்டர் ஆஃபீஸில். ஆனாலும் நடவடிக்கை எடுக்கவும் விடுறது கிடையாது. அப்போ அந்த ஆற்றை மாசுபடுத்துறதன் உச்சம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பாலாத்தில் பார்த்துக்கலாம். இப்போ பாலாத்துக்குள்ளேயே FL2 திறந்து வச்சுருக்கிறாங்க, மணமகிழ் மன்றம். இங்கே டாஸ்மார்க் பத்தாதுன்னு சொல்லி பாலாத்துக்குள்ளே டாஸ்மார்க்கு, அது கொஞ்சம் பக்கத்தில் FL2, இப்படி அந்த ஆற்றை அந்த நீர் வளத்தை சிதைக்கிறதுக்கான மாசுபடுத்துறதுக்கான எல்லா வேலைகளும் நடக்குது. அதுக்கப்புறம் மணல் கொள்ளைகள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மலைகளையும், அனந்தலை மலை, கரடி மலை,
இன்னொரு பூண்டி மலைன்னு ஒன்று இருக்குது. இந்த எல்லா அழகான மலைகளையும் உடச்சி பேர்த்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ஸ்கூப்பாக அள்ளி சாப்பிட்ற மாதிரி ஸ்கூப் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போ மலைகள் இல்லை அங்கே. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மதிக்கப்படுறதில்ல. விவசாயிகள்ட்டேருந்து கொள்முதல் செஞ்ச நெல்லுக்கான தொகையை கொடுக்குறதில்ல. 6 மாதமாக அலையிறாங்க மக்கள் நெல்லை கொள்முதல் அப்போ பண்ணதுக்கப்புறமா. ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்கிறத பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஒரே மாதிரியான சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த மலை கொள்ளை ஆட்சி ஒரே ஆட்சினா சிக்கலும் ஒன்றா தானே இருக்கும். தென்காசியில் தான் மலைகள், கன்னியாகுமரியில் தான் மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் வேலூர் பகுதிகள்லையும் கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகள்லையும் அதிகமான மலை தொடர்கள் எல்லாம் இருக்குது. அங்கேயும் இதே தான் வேலை தான் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே ஆட்சி ஒரே மாதிரியான கொள்ளை, அதுக்கு நம்மளே சாட்சி. நான் பேசுகிறது நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கல்வி அதெல்லாம் பற்றி நம்ம சொல்லலையே அப்படிங்கிற திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதையும் பற்றி சொல்லிடுங்க. நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. உங்களை வந்து ஒரு பிரஸ்ட் மில்க் ஜுவல்லரி ஆர்டிஸ்ட் இல்லையா? அப்படி தான் எனக்கு வந்து உங்களை வந்து வாவ் அப்படின்னு எப்படி நான் கூட அண்ணன்கிட்ட சொல்லியிருப்பேன், அண்ணன் பயங்கரண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த மாதிரி அந்த அனுபவத்தையும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மக்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அருந்தமிழ் வாயிலாக மச்சி பற்றி தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து பேசிக்காக இளங்கலையா ஆங்கிலம் படித்தேன். யூபிஎஸ்சி பண்ணுறது தான் என்னோடய ஐடியா. திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதன் பிறகாக எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், தாய்மையில் எனக்கு கிடைச்ச அனுபவம், என் குழந்தை என் குழந்தை பிறக்கும் போது எனக்கு 19 வயசு. 18 வயசில் கல்யாணம் ஆகி 19 வயசில் ஒரு குழந்தை அப்படிங்கும் போது ஐ வாஸ் ஆன் மை லேட் டீன்ஸ். எனக்கு அந்த குழந்தை வளர்க்குறதுலையோ இல்லை அந்த குழந்தைக்கு எப்படி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங் ஆன் மை ஓன். அதில் வந்து லாக்டேஷன் வந்து எனக்கு என்னால் முடியாதுன்னு நான் நினச்ச ஒரு விஷயம். ஆனால் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக மோர் தென் ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே 4 ஆண்டுகளுக்கு மேலே நான் வந்து என் குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது அதில் எனக்கு கிடைச்ச அனுபவம். அப்போ நான் லாக்டேஷன் கவுன்சிலிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ டெல்லி குரு தேஜ் பகதூர் ஹாஸ்பிட்டலில் ஜிடிபி ஹாஸ்பிட்டலில் போய் நான் அதுக்கான கோர்சஸ் பண்ணேன். அப்போ பிரபு நான் வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அவங்க நம்ம கட்சி உறவுகள் கொடுத்த ஃபுல் சப்போர்ட்டில் தான் நான் அங்கே போய் படிக்க முடிஞ்சிச்சு. என்னால் டெல்லி வரைக்கும் போய் படித்து அதுக்கப்புறம் ஒரு எல்சியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு நடுவுலையே தாய்ப்பால்லேருந்து நகைகள் செய்கிறது வந்து அப்போ வந்து கொஞ்சம் பிரபலமாக இருந்துச்சு. அப்போ தான் வர ஆரம்பிச்சிருந்துச்சு. நான் அப்போ ஆல்மோஸ்ட் நான் வந்து ஹை ஸ்கூலில் இருந்தேன்னு நினைக்கிறேன். என்னோட உறவினர் ஒருத்தவங்க அதை செஞ்சுருந்தாங்க. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் செய்யலாம் அப்படின்னு நான் எங்கேயோ பார்த்த ஞாபகம். அதில் வந்து அப்புறம் ஃப்யூச்சரில் கொஞ்சம் ரிசர்ச்சஸ் பண்ணி அவங்கக்கிட்டையும் கேட்டு அதை நான் செஞ்சேன். அப்புறம் அது ஒரு பிஸ்னஸாக பண்ணலான்னு தோணுச்சு. அதை பண்ணேன், டெவலப் பண்ணேன். ஐ ஜஸ்ட் நெயில்ட் இட். நான் தான் டாப்பில் இருந்தேன் அந்த பிஸ்னஸில். அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரெக்னென்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ டுக் அ பிரேக். அப்புறம் அரசியல் வந்துருச்சு, இங்கே வந்துட்டேன். இப்போ அந்த பிஸ்னஸ் வந்து பெருசாக பேச பொருளாக இருக்கா இன்னமும் வந்துட்டு? நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்கள் இல்லை, பட் ஜென்ரலாக இங்கே மார்க்கெட்டில் அந்த மாதிரி இந்த லாக்டேஷன் ஜுவல்லரிலாம் இருக்கா? இருக்குது, இன்னமும் இருக்குது. நான் ஆரம்பிக்கும் போது நான் மட்டும்தான் இருந்தேன். ஏன்னா நீங்கள் பண்ணி தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் பெண் பிள்ளைகள் நிறைய பேர் அதை வந்து ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவங்களுக்கும் கூட நிறைய நானே ட்ரெயின் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு. இமோஷனலி கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற தாய்க்கும் ஒரு தாய்மை அதை உணர்த்தக்கூடிய அந்த ஜுவல்லரி. பட் ஆனால் அதை பிஸ்னஸாக பண்ணணும்னும் போது அது அப்சல்யூட்டாக அது இன்கம்காக தானே ஒரு பிஸ்னஸாக கமர்ஷியலைஸ் பண்ணுறாங்க அது. ஸோ கண்டிப்பாக என்கிட்டே நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸை கேட்டிருந்தாங்க. அப்போ நானே குட்டி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி கொடுத்து ட்ரெயின் பண்ணி இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. ஐ டுக் அ பிரேக். எனக்கு போதும். ஓகே, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க அதில். ஓகே, என்னோட நாகப்பட்டினம் தொகுதியை பற்றி அதே மாதிரி இங்கே இந்த டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாகப்பட்டினம் அப்படிங்கிறது ஒரு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு அப்படியா? எனக்கு தெரியாதே. எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. நீங்கள் அந்த ஊர்லேருந்து வர நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னா அது வந்து இது இட்லி இது சட்னின்னு இட்லி கூட நம்பாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் அந்த மண்ணின் ஒரு மகள் அப்படிங்கிறனால உங்களுக்கு கூடுதலாக தெரியும். இந்த முறை 26 நாகப்பட்டினம் தொகுதியினுடைய வேட்பாளராக களம் கண்டதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும், இவ்வளோ நாள் கூப்பில் இருந்த திமுகவுக்கு ஒரு மறுவாய்ப்பாக மீண்டும் வந்து திமுகனுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விசிகாவுடைய ஆளூர் ஷானவாசன் அவர்கள் தான் இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. கட்டப்பையில் துணியை வச்சுட்டு இருந்து லாட்ஜில் தங்கியிருந்து 30 நாளில் தேர்தல் பரப்புரையை முடிச்சுட்டு பதவி வாங்கிட்டு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ அவர் தான் எம்எல்ஏவான்னு கூட தெரியல அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. அவர் தான் இங்கே வந்து எம்எல்ஏவா இல்லை மாவட்ட செயலாளர் எம்எல்ஏவாங்கிற அளவுக்கு சந்தேகம் வந்து நாகப்பட்டினம் தொகுதியில் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்மளால் பார்க்க முடியுது. உங்களுக்கு தெரியும், கௌதமன் அவர்கள் தான் வந்து அங்கே மாவட்ட செயலாளராக இருக்காரு. ஆமாம். ஒரு நாகூர் மேம்பாலம், பழைய மேம்பாலம்னு நினைக்கிறேன், அதை திறந்து வைக்கிறாங்க. எம்எல்ஏவாக இருந்து பக்கத்தில் தான் நிற்கிறாரு. ஆனால் திறந்து வைக்கிறதெல்லாம் அங்கே மாவட்ட செயலாளர்
பண்றாரு, கௌதமன் தாங்க பண்றாரு. பொறுப்பு எம்எல்ஏ கேள்விப்பட்டது இல்லையா? இவர் வந்து பொறுப்பு அமைச்சர். ஆமா. ஆமா, அந்த மாதிரி இவர் வெறும் நிழலாகத்தான் இருக்காரு. ஒரு எம்எல்ஏக்கான ஒரு பொறுப்பையோ, ஒரு முக்கியத்துவத்தையோ இங்க எல்லாத்தையுமே அப்படியே வந்து கரைச்சிட்டு நிக்கிறாங்க அப்படிங்கிற மக்கள் ஆதங்கப்பட்டு பேசினத என்னால பார்க்க முடிஞ்சது. நிச்சயமா. அதையும் தாண்டி இப்ப மெக்லாட்ஸ்ன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ உடைய நிதி இருக்கு இல்லையா? எம்எல்ஏ ஓட பணம்னு இருக்கு இல்லையா? வருஷத்துக்கு ஒரு 3 கோடி அப்படிங்கிறது வந்து ஒதுக்குறாங்க இந்த அரசு பட்ஜெட் ரீதியா. ஆனா அதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்கன்னு தெரியல. இன்னுமே வந்து செயல்பாட்டுக்கே வரல. பேருந்து நிலையமோ, மேம்பாலமோ எது ஒண்ணுமே செயல்பாட்டுக்கு வரல. ஆனா அதுக்குள்ளாட்டியும் டெண்டர் விட போறேன். டெண்டர்லேருந்து நாங்க வந்து காசு வந்து அந்த காசை வச்சு தான் நாங்க வந்து பேருந்து நிலையத்தை வந்து செயல்படுத்துவோம் அப்படிங்கிற நிலைப்பாடெல்லாம் வந்து இன்னைக்கும் வந்து நாகப்பட்டினத்துல இருக்கு. ஒரு மிகப்பெரிய குறையா இருக்கு. அதை விட கொடுமை கூத்து என்ன அப்படின்னா, திட்டச்சேரி பேரூராட்சி உங்களுக்கு தெரியும். தெரியும். அங்க வந்து மரைக்கான் சாவடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஒரு நீர்த்தேக்க தொட்டி வந்து கட்டினாங்க. அந்த நீர்த்தேக்க தொட்டியெல்லாம் கட்டி அதை வந்து ஓப்பன் பண்ணி, அதுவும் நம்ம மரியாதைக்குரிய அண்ணன் ஷானவாஸ் அவர்கள்லாம் திறந்து வச்சாரு. திறந்து வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கையில மட்டும் வச்சு போட்டோ மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. ஆனா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தண்ணி தொட்டியில தண்ணி இல்ல. சும்மா ஒரு சாம்பிளுக்கு தண்ணி. அந்த தொட்டிக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, கீழ இன்னொரு தொட்டி கட்டி, அந்த தொட்டிலேருந்து தண்ணிய திருப்பி பம்ப் பண்றாங்க. அதாவது அந்த தொட்டிக்கு எப்படி தண்ணி போகுறதுங்கிறது குறித்து ஒண்ணுமே ஆலோசிக்காம, சம்பு வச்சு தண்ணி எடுக்கிறதோ, இது எது ஒண்ணுமே பண்ணாம தண்ணி தொட்டிய வந்து திறந்து வச்சாச்சு. இல்ல இவங்க இன்னைக்கும் வந்து தெர்மோகால் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. எனக்கு ஒண்ணுமே அந்த புரியலையே. மாதிரி இப்ப கீழ திருப்பியும் அந்த தொட்டி வர வைக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாருன்னு கேளுங்க. நம்ம நாம் தமிழர் கட்சியோட உறவுகள் தொடர்ச்சியாக மனு கொடுத்து சிறப்பு, இப்ப சிறப்பு. வந்து ஒரு ஆண்டு திறந்து வச்சதுக்கு அப்புறம் தண்ணி வராம இப்பதான் வந்து அங்க தண்ணியே வந்து இப்ப தண்ணி வந்திருக்குன்னா அப்ப கீழே வந்திருக்கா மேல வந்திருக்கா? கீழேந்து தண்ணியை மேலே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கு. நீங்க சொன்ன இந்த திடக்கழிவு மேலாண்மை உங்களுடைய தொகுதியில இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த பிரச்சனை நாடு முழுக்கும் இருக்குங்கிறதுக்கு சாட்சி நாகப்பட்டினமும் உண்டு. நாகப்பட்டினம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற எல்லா மும்மதங்களும் வந்து அங்க ஐக்கியமாகி இருக்கக்கூடிய ஒரு இடம். உங்களுக்கு தெரியும், சிக்கல் சிங்காரவேலர் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் அது. அதே மாதிரி நாகூர் தர்கா இருக்கக்கூடிய இடம். அதே மாதிரி வேளாங்கண்ணி இன்னொன்னு மச்சி, தமிழகத்திலேயே மிக நீண்ட ஒரு மாவட்டமும் நாகப்பட்டினம் தான். அதை 2ஆ பிரிச்சு அப்புறம் 3ஆ பிரிச்சு யாரு இப்போ நம்ம கட்டுமரம் ஐயா. அதேதான் ஐயாதான் 3ஆ 4ஆ பிரிச்சதெல்லாம் அவங்க தான். அது எங்க இருந்து எங்க வரைக்கும் நாகப்பட்டினம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா, நீண்ட கடல் பரப்பை கொண்ட இடம். அதே மாதிரி மீனவர்கள் நிறைய வசிக்கக்கூடிய இடம். அதிகமான விகார்களை கொண்ட இடம். ஆமா, இந்த மாதிரி நிறைய மானுமெண்டல் ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய அடையாளங்கள், பெருமைக்குரிய அடையாளங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் நாகப்பட்டினம். ஆனா அந்த இடத்துல குப்பை மேலாண்மை இருக்குல்ல, இந்த திடக்கழிவு மேலாண்மை இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப மோசம். நீங்க எப்படி வந்து ஆறுல கொட்டுறாங்கன்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி இன்னைக்கும் அங்க வந்து ஒரு ஆத்துல தான் போய் கழிவுகளை கொட்டுறாங்க. அந்த ஆறு வந்து பாழா போறதை நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஆத்துல ஓரத்துல அந்த குப்பையை கொட்டி தினமும் வந்து நெருப்பு எரிஞ்ச மேனிக்கே இருக்கு அப்படிங்கிறத மக்கள் தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் பண்ணியும் அங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி ஒரு பிரைவேட் ஜோன்ல தான் போய் குப்பைகளே கொட்டுறாங்க. இங்க அரசுக்குன்னு ஒரு இடம் இல்ல. இந்த கழிவுகளை வந்து மேலாண்மை செய்வதற்கோ, அதை செக்ரிகேட் பண்றதுக்கோ, அதை மறுசுழற்சி செய்யறதுக்கோ எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு திட்டமோ வந்து இன்னைக்கு வரைக்கும் இல்ல. கிட்டத்தட்ட 11 தேர்தல் முடிஞ்சிருச்சு நாகப்பட்டினத்துக்கு. இப்ப 12வது தேர்தல் வரப்போகுது. இதற்கு முன்னாடி ஆண்ட எத்தனையோ கம்யூனிஸ்ட் கட்சிகள், எந்த திராவிட முன்னேற்ற கட்சியை சார்ந்தவர்களோ, அதிமுகவை சார்ந்தவர்களோ யார் ஒருத்தருமே இதற்கான தீர்வுகளை எட்டலை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கு. அதில் நாம் தமிழர் கட்சி இத்தனை ஆண்டுகளில் 10 ஆண்டு காலத்தில் நம்ம செஞ்ச புரட்சி அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட குளங்களை நாமளே நம்ம சொந்த செலவில் வந்து தூர்வாரி இருக்கிறோம். நம்மளே வந்து அதை க்ளீன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு அதை வந்து குளத்தை வந்து நல்ல தண்ணி இருக்கக்கூடிய இடமா மாற்றி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பல இடங்களில் வந்து சாலை வசதியே இல்லாத இடங்களுக்கு சாலை போட்டு கொடுங்கன்னு தொடர்ச்சியாக மனு கொடுத்து நம்ம அதை வெற்றி கண்டு வச்சுருக்கிறோம். ஆனால் எத்தனை எம்எல்ஏ வந்தாலும், எத்தனை எம்பி வந்தாலும் முன்னாடி எப்படி நாகப்பட்டினம் இருந்துச்சோ அப்படித்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொடூரமான நிலை தான் வந்து இன்னைக்கு இருக்கு. அது எங்கள் உமாவே சொல்கிறாங்க. உமாவுக்கு ஆல்மோஸ்ட் 48 வயசு ஆகுது. 48 வருஷத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினம் எப்படி இருந்துச்சா இப்போவும் அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு சின்ன மலைக்கு நாகப்பட்டினம் தாங்காது.
என்ன ஆகும்? எக்ஸாக்ட்லி. சாக்கடை பூரா தெருவுக்கு வந்துரும். அதேதான். சாக்கடை எந்த பக்கம் பார்த்தாலும் சாக்கடை. நானே 12 முறை சாக்கடையில் விழுந்திருக்கேன்னா பார்த்துக்கங்களேன். சின்ன பிள்ளையில 12 முறையா? 12 முறை சாக்கடையில் திறந்த சாக்கடை. ஐ திங்க் இந்த திறந்தே பாண்டிச்சேரி, இருக்கும். காரைக்கால் பகுதியில எல்லாம் வந்து அன்னைக்கு மூடி வேற இருக்கும்ல. மாதிரி ஓரத்துல வந்து கால்வாய் வந்து போய்கிட்டு இருக்கும். இருக்குல்ல. இப்போவும் ஓரத்துல தான் இருக்கு, திறந்து கிடக்கு. திறந்து அதுக்கு ஒரு மூடி இல்ல. அப்படியே மழை பெஞ்சிச்சுனாலும் அதுக்குள்ள பூரா நெகிழி எல்லாமே. மழை பெஞ்சிச்சுன்னா முட்டி வரைக்கும் தண்ணி. இத்தனைக்கும் கடலோர மாவட்டம். கடல்ல தான் நீங்க நேரடியா கொண்டு போய் கழிவுகளையும் சாக்கடையும் விட போறீங்க. ஆமா. ஆனா முட்டி வரைக்கும் இருக்கும் சாக்கடை. 12 முறை பச்சை பிள்ளை நான் விழுந்து எந்திரிச்சிருக்கேன்னா பாத்துக்க. பாவமான செயல் தான். இல்ல இப்படி பேசிட்டே இருக்கும்போது வாக்கு என்பது எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத நிறைய மக்கள் வந்து உணர தவறுறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா பெண்களோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பேசி ஆகணும். பெண்களினுடைய தேவை தேர்தல் அரசியல்ல எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத பேசுறதும் அவசியமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க தொகுதியில எவ்வளோ பெண் வாக்காளர்கள் இருப்பாங்க? அவங்களுடைய பங்கு இது நாள் வரைக்கும் எப்படி இருந்திருக்கு? இல்ல அவங்க எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து உணவு, உடை, இருப்பிடம். இது 3ம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அடிப்படையான தேவை. அது 3த்துலயுமே மண் விழுந்தது. அவங்களால ஒரு ஒரு நான் தான் சொன்ன மாரி எல்லாருமே தொழிலாளர் வர்க்கம் அங்க அதிகம். எல்லாருமே பீடி தொழிலாளர்கள் அதிகம் அங்க. ஒவ்வொரு தொழிற்சாலையில வேலை பார்க்கக்கூடியவங்க அதிகம். பெண்கள் அதிகம். 2.5 லட்சம் டன் குரோமியம் கழிவு வச்சிருக்கிறாங்க. தொழிற்சாலை குரோமியம் கழிவு 2.5 லட்சம் டன் இன்னமும் அப்படியே இருக்குது. கடந்த ஒரு 40-50 ஆண்டு காலமாக திரும்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா குரோமியம் கழிவுகளை வந்து நாங்கள் ரீசைக்கிள் பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம். ஒவ்வொரு 5 ஆண்டு காலத்துக்கு ஒவ்வொரு திட்டம். சும்மா பேரளவில் சொல்கிறது. அந்த டேர்ம் முடியும் போது 5 ஆண்டு காலம் முடியும் போது தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் குரோமியம் கழிவுக்கு நாங்கள் புது திட்டம் கண்டுபிடிச்சிருக்கோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம். ஏன் 4.5 வருஷமாக சும்மா இருந்துவிட்டு கடைசியில் ஏன் சாக போகிறதுக்கு முன்னாடி சங்கராங்கிறீங்க? அடுத்த ஆட்சி மட்டும் நாங்கள் வந்தோம்னா செய்வோம். அப்படி சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு 5-6 தேர்தலுக்கு மேலே அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய செஞ்ச பாடில்லை. இந்த குரோமியம் கழிவு தேங்கி இருக்கிறதுனால பெண்களுக்கு மிகப்பெரிய தாக்கம் இருக்குது. பெண்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களில் கேன்சர் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. பெண்களில் கர்ப்பப்பை புற்றுநோய் உடையவங்க அதிகமாக இருக்கிறாங்க. லங்ஸ் இருக்குல்ல மச்சி, ரெண்டு இருக்கும்ல, பிரான்ச்சஸ் இருக்கும்ல. ஒரு லங் பிரான்ச்சே இல்லாமல் குழந்தை பிறக்குது. ஒரு காது இல்லாமல் குழந்தை பிறக்குது. அதோடைய ரேடியேஷன். இன்றைக்கி என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி குரோமியம் கழிவுலேருந்து நாங்கள் ஸ்டீல் தயாரிக்க போகிறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி ஒரு ஸ்டீல் தயாரிக்க போகிறோம். நாங்கள் அதை வந்து ரீசைக்கிள் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு PhD முடித்த ஒரு ஆசிரியர் வந்து இதை சொல்லியிருக்கிறார். அரசாங்கம் தானே இதனால் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள்னு தெரியுதில்ல. அந்த மனிதரை கூப்பிட்டு, அவர் PhD பண்ணவர், ஒரு ஆசிரியர், அவர் இப்படி ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாரு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன, அதை செய்யலாமா வேண்டாமா, ஏன் பரிசீலனிக்கலை? நாங்கள் செஞ்சுருவோம். அடுத்து நாங்கள் வந்தோம்னா செஞ்சுருவோம். வாக்கு மட்டும் செலுத்தி பாருங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்து நாங்கள் அதை செஞ்சு காட்டுறோம். செய்யவே இல்லை, அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அப்படிங்கிறது வந்து அங்கே பயங்கரமாக இருக்குது, உச்சத்தில் இருக்குது. மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணி, அது வந்து குரான் வசனம் ஒன்று இருக்குது. ரசூல் அடிக்கடி துவா செய்வாங்களாம், யா அல்லாஹ் நீ மிக கருணை உடையவன், நீ கருணை மிக்கவன், கருணையின் எல்லையே நீ தான். ஒருவேளை உனக்கு கருணை இல்லை அப்படின்னா நான் இந்நேரம் குடிக்கக்கூடிய தண்ணி கசப்பாக மாறி இருக்கும். அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு வரி. நல்லவனோ கெட்டவனோ உன் மேலே இறைவனுக்கு கருணை இருக்குது. ஏதோ இறைவனின் கருணையில் ஓடிக்கிட்டு இருக்கு எங்களோட தண்ணியும் எங்களுடைய வாழ்க்கையும். அந்த தண்ணி வந்து எஃப்ளூயன்ட் பிளான்ஸ், வாட்டர் ட்ரீட்டிங் பிளான்ஸ், அதாவது லெதர் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி கழிவுகளை ட்ரீட் பண்ண வேண்டிய பிளான்ஸ் இருக்கணும். அது பேருக்கு இருக்கும். நம்ம வீட்டில் குரோட்டன் பிளான்ஸ், பிளாஸ்டிக் பிளான்ஸ் வச்சுருக்க மாதிரி இவங்க வாட்டர் ட்ரீட்டிங் பிளான்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அவ்வளோதான். அதில் வந்து அது ஓடுனதே கிடையாது, அது இயங்குனதே கிடையாது. தண்ணி உனக்கு இப்போ என்ன ட்ரீட் பண்ணணும், அவ்வளோதானே. இந்தா திறந்து விட்டுட்டேன், பாலாத்தில் திறந்து விட்டுறது, அதுவே ட்ரீட் ஆகி அவ்வளோதான் போயிடுச்சுல. தண்ணி இருக்கக்கூடாது, அவ்வளோதானே. இந்த பார் திறந்து விட்டால் போயிடுச்சு தண்ணி. இல்லை, பாலாற்றில் கலந்து விட்டுறாங்க. அது அந்த மண்ணில் படிஞ்சு மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில், குடிநீரில் அதை சுற்றி எத்தனை கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய தண்ணி அது மாசுபடுத்தும். அது போகிற, அதை பயணிக்கக்கூடிய திசையெல்லாம் அது மாசுபடுத்துமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்குது. தண்ணியை வந்து அவங்க அப்படி திறந்து விடுறது. அதே மாதிரி ஒரு பக்கம் கழிவு கொண்டு வந்து கொட்டுறது. இதெல்லாம் உணர்ந்தவர்களாக அங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்களே, பிகாஸ் அவங்களோட ஓட் ஷேர் வந்து ரொம்ப இப்ப வந்து இந்தியா முழுக்கவே ஈக்குவலா வந்து உணர்றாங்களோ உணரலையோ, மருத்துவர் சொல்றாங்களா இல்லையா, இடுப்பு வலிக்குது சார்னு போனா கிட்னில கல் இருக்குமா, நம்ம பிரச்சனை இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் இருக்குமா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த கவுன்சிலர்கிட்ட வருவீங்க, அந்த கவுன்சிலருக்கு ஒரு பிரச்சனை என்ன பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்க மாதிரி எனக்கு இருக்குமா, இதுதான் காரணம்லாம் சொல்றாங்க. எல்லாருக்கும் பரவலாக இது தெரிந்திருக்கு. ஆனால் கடைசியில் தேர்தல் நெருக்கத்தில் அந்த விளக்க அமர்த்தி விட்டு கொடுக்குற 5 ரூபா 10 ரூபா வந்து
வேலை செய்யுது அவ்வளவுதான். ஆனா மக்கள் கஷ்டத்துல இருக்காங்க. நம்மள பார்க்கும்போது சொல்றாங்க. அப்ப நமக்கு ஒரு சின்ன கோவம் ஒண்ணு வருது. இதெல்லாம் எங்ககிட்ட சொல்றீங்கல்ல, கடைசியா நீங்க ஐயா காந்தி எப்ப பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுமா. இப்ப வருவார் மறுபடியும் அவர்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருங்கம்மா, இந்த தடவை எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கம்மா, நாங்க வர்றோம்மா. எனக்கு இங்கதானே புள்ள பிறந்திருக்கு, 2 பிள்ளைகளும் இங்கதான் வளரணும். நானும் நாகப்பட்டினத்துல வளர்ந்தேங்க, சாக்கடையில வளர்ந்தேன், சாக்கடையில விழுந்து வளர்ந்தீங்க. நான் எனக்கு 2 பிள்ளைகளும் இங்கதான் இருக்கு. என் பிள்ளைங்களுக்கு ஒரு தூய்மையான காற்று வேணும், குடிக்க நல்ல தண்ணி வேணும், படிக்க நல்ல கல்வி வேணும், அதை கொண்டு வாழக்கூடிய ஒரு பெருமை மிக்க ஒரு கண்ணியமிக்க ஒரு வாழ்க்கை வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும். அப்ப கண்டிப்பா நான் அதுக்காக போராடுவேன். சுயநலம் தான், யாரும் இல்லைன்னா கேட்குறாங்கல்ல, ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு மற்றவங்களை விட உங்களுக்கு என்னங்க அவ்வளோ அக்கறை? சுயநலங்க போதுமா, சந்தோஷமா, ஹாப்பியா? சுயநலம். எங்க தலைமுறை எங்க தலைமுறை பிள்ளைகள், வருங்கால தலைமுறையினர் நல்லா வாழணும். எங்க பாட்டனும் முப்பாட்டனும் வாழ்ந்த ஒரு மாசில்லா வாழ்க்கையை அவங்க வாழணும். அதுக்கு தான் நாங்கள் போராடுறோம். கடை நீங்கள் கெமிக்கல்ஸ் எல்லாம் பற்றி சொல்லும்போது அதே மாதிரி மீண்டும் தமிழ்நாடு முழுக்க இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதில் குறிப்பாக நான் வந்து சொல்லணும் அப்படின்னா நாகப்பட்டினத்தில் சிபிசிஎல் போன்ற நிறுவனங்கள், அதனால் நிலத்தை, விவசாய வேளாண்குடி மக்களுடைய நிலத்தை வந்து எடுத்துட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு தருகிறோம், ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்குறோம், அவங்களுக்கு நாங்கள் வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறோம், இல்லை அவங்கள வாழறதுக்காண்டி நாங்கள் ஒரு தொகை கொடுக்குறோம்லாம் சொல்லியே கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது. இன்னும் வரைக்கும் வந்து ஒன்றிய அரசு நிதியை கொடுத்தாலுமே கூட இங்கே மாநில அரசு அதை கொடுப்பதற்கு இன்னும் தயாராக இல்லை. அது வந்து குளம் வத்திருச்சுன்னு கொக்கு வந்து என்ன பண்ணுச்சான், கடந்த 5 மீனையும் வாயில கவ்விட்டு போய் பாறை மேல வச்சுச்சான் பத்திரமா. அது அடிக்கடி சொல்லுவாங்க, குளம் வத்திருச்சுன்னு கொக்கு வந்து 5 மீனையும் கொண்டு போய் பாறையில பத்திரமா வச்சுச்சான். தண்ணியிலும் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இப்ப அந்த சிபிசிஎல் பிரச்சனைனால நம்ம வந்து விவசாயத்தையும் இழந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன சொல்றோம், தாய்மை பசுமை, தாய்மை பொருளாதாரம்னு இந்த மண்ணுக்கும் இந்த வளத்தையும் சார்ந்த தொழிற்சாலைகளை வந்து அமைக்கணும் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கையாக முன்வைக்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாக நாசகர திட்டங்கள், இந்த ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸாக இருக்கட்டும், இந்த கடலுக்குள்ளே வந்து டீப் சி போயிட்டு அவங்க வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட்ஸை வைக்கும்போது ஈத்தேன் மீத்தேனை எடுக்கிறோன்னு சொல்லும் போது எதற்காக எடுக்கிறீங்க? பயோகேஸ் தயாரிக்கிறதுக்காக. என்னதுக்காக இந்த பயோகேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு ஃபினைட் ரிசோர்ஸாக இருக்குது. இது ஈஸியாக வந்து காலி ஆகிடும், ஈஸியாக அது வந்து அப்போ நீண்ட நாட்கள் ஆயிலெல்லாம் இல்லாத ஒரு ரிசோர்ஸு. ஆனால் அதெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா மக்கள் வாழக்கூடிய இந்த மாதிரி கிராமங்கள், கடலோர கிராமங்கள், இதை சுற்றி வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வரதா இருக்கட்டும். அது கன்னியாகுமரி வரைக்கும் தொடர்ச்சியாக இருக்குது. ஆனால் நாகப்பட்டினத்தில் பிரச்சனை இஷ்யூவாக இருக்கக்கூடியது இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையாக இருக்கக்கூடிய இந்த சிபிசிஎல் நிறுவனம் தான். இதனால் கிட்டத்தட்ட பல கிராமங்களுடைய மக்கள் வந்து பாதிக்கிறாங்க. பனங்குடி அப்படிங்கிற முக்கியமான கிராமம் வந்து அங்கே பெரும் அளவில் பாதிப்பில் உள்ளாயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். தொடர்ச்சியாக போராடுறோம். அந்த போராட்ட களத்தில் நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய பெண்கள் படை தான் அங்கே இருக்குது. விவசாய மக்களுடைய பெண்கள் படை தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் வந்து அரசு வந்து செவிசாச்சு அதற்கான தீர்வையோ கொடுக்குறோம் அரசாணை வெளியிட்டோம்னு சொல்லி கால கிடப்பு தான் போட்டு வச்சிருக்காங்களே தவிர்த்து, காலத்தை வந்து நகர்த்துறாங்களே தவிர்த்து ஒருபோதும் அதற்கான தீர்வுகளை எட்டுவதாக நம்மளால பார்க்க முடியல. இதே மாதிரி மக்களை விவசாய நிலங்கள்லேருந்து அப்புறப்படுத்தி அவங்கள திருப்பியும் வந்து வேலையில்லாத ஆட்களாக மாற்றி அவர்களை வந்து ஒரு சோம்பேறி சமூகமாக மாற்றி இன்னைக்கு வருவாய்க்கே நாங்கள் வழி இல்லாத ஒரு மக்களாக மாறி நிற்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் இன்னைக்கு ஆட்சியாளர் பெருமக்களாக இருக்காங்கிறது தான் வருத்தமான செய்தியாக இருக்குது. இதில் வந்து சீமான் அவர்கள் அண்மை காலமாக தண்ணீர் மாநாடு, கடலை மாநாடு, இல்லை மலைகளுக்கான மாநாடு, மரங்களுக்காக மாநாடுன்னு நம்ம இந்த சூழலினுடைய தேவையை வந்து உணர்ந்து நம்ம இந்த மாதிரி மாநாடுகள் போடுறோம். ஆனால் இது எல்லாத்தையும் எள்ளி விமர்சிக்கக்கூடிய இடத்துல தானே வந்து பொதுமக்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சோஷியல் மீடியாலாம் வந்து பரவலாக பேசிக்கிறாங்க. நம்ம பார்க்கும்போது அது பொய்ன்னு தெரியுது, பட் ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்கல்ல, இதை நம்ம எப்படி பார்க்குறது? மரங்களாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், வெளின்னு சொல்லக்கூடிய காற்றாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு நாட்டின் நிலைத்த பொருளாதாரம். இதை நீங்கள் அசைக்கவே முடியாது. எவங்கிட்ட இது அதிகமாக இருக்கோ அந்த நாடு தான் உச்சகட்டத்தில் பொருளாதாரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கும். அப்போ மலைகளை பற்றி பேசும்போதும் சரி, மலைகள்கிட்ட போய் சீமான் மலைகிட்ட போய் பேசுகிறாரு, மரங்களை கட்டி பிடிக்கிறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, தமிழிசை சௌந்தரராஜன் அம்மா சொல்கிறாங்க, சீமானா நல்ல பேச்சாளர், சிறப்பாக பேசுகிறாரு, சில நேரத்தில் வலியை தர்ற மாதிரி பேசுகிறாரு, வலிச்சிருச்சு. அப்போ அப்படித்தான். அப்போ மரங்களை ஏன் கட்டி பிடிக்கிறாரு, மரங்களை ஏன் தழுவுறாரு, இந்த மரங்களை கட்டி பிடிக்கிறது இருக்கு இல்லையா, இது ஒரு மிகப்பெரிய கதை. அதாவது ராஜஸ்தான்
உடைய எல்லைகளில் இருக்கக்கூடிய ஒரு காடை அழித்து ஒரு மன்னன் வந்து அங்கே தன்னுடைய அரண்மனையை கட்டுறதுக்காக முயற்சி செய்கிறான். அப்போ அப்படி அந்த காடுகளை அழிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இந்த மரங்களை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறது, நீங்கள் அழிக்காதீங்க அப்படின்னு சொன்னபோது கேட்கலங்கவும் ஒரு தாயும் அவளுடைய 2 பிள்ளைகளும் அந்த மரங்களை கட்டி அணைச்சிக்கிட்டு வெட்டுறதா இருந்தால் எங்களோட சேர்த்து வெட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா மக்களும் அந்த மரத்தை போய் கட்டி பிடிக்கிறாங்க. இந்த மன்னன் எல்லாரையும் வெட்டி போடுறா, எனக்கு அரண்மனை தான் கட்டணும், வெட்டி போட்டுட்டான். எல்லாத்தையும் வெட்டும் பொழுது அந்த மக்களுடைய ரத்த ஆறில் அந்த மன்னன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அப்போ இவ்வளோ பேர் செத்து போன இந்த இடத்துல நான் அரண்மனை கட்டி நிம்மதியாக என்னால் தூங்க முடியுமா அப்படின்ட்டு நான் வேண்டாம் அப்படின்ட்டு கை விட்டுட்டு போயிட்டான். இது வந்து காலமாக வழியாக இந்தியா முழுக்க சொல்லப்படக்கூடிய வரலாறு. நம்ம புத்தகங்கள்லாம் கூட படிச்சிருப்போம். சின்ன பிள்ளை ஸ்டேட் போர்டு படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், 8ஆம் வகுப்பில் வந்திருக்கு. அப்போ அதன் பின்னாடி இந்திய சீனையில் வார் நடந்தப்போ அம்மையார் இந்திரா காந்தியோடைய ஆட்சி. அப்போ வந்து இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவுக்கு இந்த போரால் ஏற்பட்ட பொருளாதார இழப்பீடுகளை சரி செய்கிறதுக்காக சர்வதேச கம்பெனிகளோட ஒப்பந்தம் பண்ணுறாங்க. அப்போ இந்த மட்டைப்பந்து இருக்கு இல்லையா, பேட்டு தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. அல்கானந்தா வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களை அழிக்கணும், மரங்களை வெட்டி நாங்கள் பேட் தயாரிச்சுக்கிறோன்னு ஒப்பந்தம் கையெழுத்தப்படப்படுது. அல்கானந்தா காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களை அழிக்கிறதுக்காக ஏற்பாடுகள் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இதே மாதிரி மரங்களை கட்டி பிடிச்சிட்டு வெட்டுறதா இருந்தால் எங்களையும் மரத்தையும் சேர்த்து வெட்டுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே இந்த போராட்டம் பூதாகரமாக வெடிச்சு நாட்டின் பல எல்லைகளில் இதே மாதிரி மரங்களை கட்டி தழுவி மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதை பார்த்துட்டு இந்திரா காந்தி அம்மையார் அடுத்த 10 ஆண்டு காலத்துக்கு யாருமே மரங்களை வெட்டக்கூடாது, பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை சேர்ந்த மரங்களை யாரும் வெட்டக்கூடாதுன்னு ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் சிப்கோ மூமெண்ட் பிறக்குது. சிப் அப்படின்னா ஹிந்தியில் ஒட்டுறதுன்னு அர்த்தம். இப்போ சிப்கோ மூமெண்ட் அப்படி தான் பிறக்குது. ஒரு மரத்தை ஒரு மனிதன் கட்டி பிடிக்கிறான் அப்படின்னா நானும் அதுவும் ஒன்று, நான் இருந்தால் அது இருக்கும், நான் அது இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து உலக நாடுகள் முழுக்க சிப்கோ மூமெண்ட் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், எல்லா நாடுகள்லையுமே சிப்கோ மூமெண்ட் எப்போல்லாம் மரங்கள் அழிக்கப்படுதோ, இயற்கைக்கு பற்றி எப்போல்லாம் பேசப்படுதோ சிப்கோ மூமெண்ட்டை பற்றி பேசுவாங்க, ஆஃப்ரிக்கன்ஸ் பேசுவாங்க, எல்லா நாடுகளும் பேசும். அப்போ சர்வதேச அளவில் இது பிரபலமாகப்பட்டது இதுக்கு பிறகு தான். அப்போ மரங்கள் ஒரு நிலைத்த பொருளாதாரம், ஒரு நாட்டுக்கு தேவையான வளம் மரம். ஒரு நாட்டுக்கிட்ட மழை இருந்துச்சுன்னா அவன் நிலைத்த பொருளாதாரத்தில் இருக்கான், ஒரு நாட்டுக்கிட்ட நீர் இருந்துச்சுன்னா அவன் நிலைத்த பொருளாதாரத்தில் இருக்கான். அப்போ ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை சுரண்டான் தானங்க விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லாருமே பேசினாங்க. எங்களுடைய வளங்களை சுரண்டுறதுக்கு நீ யார் அப்படின்னு தன்னுடைய வணிகத்தை தடை செஞ்சவனுங்களை எதிர்த்து போராடக்கூடிய ஐயா விஓசியை நம்ம வந்து சுதந்திர போராட்ட வீரராக நம்ம சொல்கிறோம். அதே தானே இன்றைக்கி பிஸ்லரி செய்கிறான், அதே தானே இன்றைக்கி கொக்கோலா செய்கிறான். காவிரி, தென்பெண்ணை, பாலாறு எல்லாத்துடைய ஆற்றுக்கரையிலையும் ஆழ்துளை கிணறு போட்டு தண்ணியெல்லாம் உறிஞ்சி போத்தல் அடைச்சி வைக்கிறானா இல்லையா? அப்போ ஏன் நம்ம குரல் கொடுக்க மாட்டேங்கிறோம்? அந்த குரல் கொடுக்கக்கூடியவர், அதுக்காக குரல் எழுப்பக்கூடியவர் அண்ணன் சீமான். சிரிக்கிற நீ? அப்படிதான் வந்து மேய்ச்சல் நில ஆண்டாக 2026 கூட ஐநா வந்து கிரேசிங் அண்ட் பேஸ்டர்ஸ்க்கான ஒரு ஆண்டாக மாற்றிருக்கு. இதெல்லாம் தேவையை உணர்ந்து நம்ம இந்த சூழலில் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் வச்சுருக்கோம். அதனால் எள்ளி நகையாடுறவங்களை வந்து நம்ம வந்து திருப்பி அவங்கள மாதிரி சிரிச்சுக்கிட்டு தான் கடந்து போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாமா எப்போவுமே சொல்லுவாங்கல்ல, விமர்சனங்கள் வந்து வைர கற்களாக இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை அது வெறும் கற்களாக இருந்தால் தூக்கி வீசிருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இதை பார்க்கும்போது அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்படுறோம், ஆனா அவங்க நம்மளை பார்த்து அண்ணன் சொல்ற மாதிரி தனிமையில நினைச்சு நம்ம சிரிச்சுக்க வேண்டியதான். ஆமா, இன்னைக்கு கூட மேய்ச்சல் நில உரிமைக்காக அங்க திருநெல்வேலியில வந்து ஒரு மலை ஏறதுக்காக தயாரா இருந்தாங்க. ஆனா அனுமதி மறுக்கப்படுது. ஆமா, அனுமதி மறுக்கப்படுது. அங்க காவல்துறை அனுமதி மறுக்கப்படுது. சிரிக்க தானே போறீங்க. என்னங்க செய்ய போறாரு? மாட மலையில ஓட்டி போய் மேய்ச்சிக்கா சாமி, போய் சாப்பிடுன்னு விட்டுற போறாரு. அதில் உனக்கு ஏன் கஷ்டம்? அப்போ அந்த உரிமை மறுக்கப்படும் போதே தெரியலையா அது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம்? எக்ஸாக்ட்லி அதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பால் உற்பத்தியில் சர்வதேச அளவில் இந்தியா வந்து தலை சிறந்த நாடுகளாலையும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நான் மேய்க்கிறதுக்கு இங்கே விவசாயிட்ட இடம் இல்லை, நிலம் இல்லை. இப்போ மேய்க்கிறதுக்கு நான் மாடு வளர்த்தினாங்க, நாங்கள் மாடு வளர்த்து பால் கறந்து வியாபாரம் செஞ்சனாங்க. அதனால நான் சொல்கிறேன், இப்போ ஒரு மாடு 7 ஈத்து 6 ஈத்து, நாட்டு மாடாக இருந்தால் 6-7 ஈத்து, ஜெர்சி மாடுனா 3வது ஈத்துலேயே கண்ணி இருந்துட்டு மண்டையை போட்டுறது, கால்சியம் பத்தாம, மாட்டுக்கே கால்சியம் பத்தல இங்க. அப்ப ஒரு 7 ஈத்து வரைக்கும் ஒரு மாட்டை வச்சு பராமரிக்கக்கூடிய ஒரு விவசாயி சந்தையில ஒரு மாடு வாங்கி வளர்க்குறாரு அப்படின்னாக்க 7வது ஈத்துக்கு மேல இதுக்கு மேல அது குட்டி போடாது, கண்ணு போடாது, இதை வச்சு எனக்கு வருவாய் இல்லை அப்படிங்கும் போது கண்டிப்பா அது அடிமாட்டாக கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அந்த தொகையில், அது விற்று அந்த தொகையில் கூட கை காசை போட்டு இன்னொரு மாடு வாங்குவாங்க. இது சுழற்சி முறை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதை மேற்கொண்டு கண்ணுக்கு போடாத அந்த மாட்டை வச்சு நான் தீனி போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு நட்டம். இது வரைக்கும் நான் சம்பாரிச்சது பூரா அதில் விட்டுருவேன். அப்போ அதை விட்டுட்டு வேறு மாட்டு நான் வாங்கணும். இது எனக்கு தொழில், நான் அந்த ஜீவனை மதிக்கிறேன், அந்த ஜீவனுக்கும் உரிமை இருக்குது. அதுக்கு விற்றுருவாங்க. இப்போ நீ மாடு விற்கக்கூடாது, நீயே வச்சு சோறு போடு அப்படின்னா என்கிட்ட ஏதுங்க நிலம்?
விவசாயிட்ட தான் நிலத்தெல்லாம் பிடிங்கிறேன். நானே குத்தகைக்கு ஒரு நிலத்தை வாங்கி அந்த இடத்துல குத்தகை பண்ணி விவசாயம் பண்ணி நானே வயிற்று பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் என்கிட்ட நிலம் ஏது இருக்கு, மேய்ச்சல் நிலம் எங்கே? அப்போ மலைகளுக்கு தான் நான் அனுப்பி வைப்பேன். மாடை ஏற்றி விட்டேன்னா சாயந்தரம் அது இறங்கி வரப்போகுது. அங்கேயும் நீ போகக்கூடாது அப்படின்னா மாடையும் விற்கக்கூடாது, மாட்டுக்கறி திங்கக்கூடாது, மலைக்கே அனுப்பி வைக்கக்கூடாது, பாக்கெட் தீவனத்தை வாங்குங்கிற. நான் எங்கே போவேன் பாக்கெட் தீவனத்துக்கு? இன்னைக்கு ஆடு மாடுகளை வளர்க்குறோம் இல்லை அதற்கான உரிமைக்காக போராடுறோம்னு விமர்சிக்கிற இவங்களுடைய கட்சியினுடைய முதன்மை ஆளாக இருந்த இல்லை தோற்றுனராக இருந்த அண்ணா அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு இங்கே வந்தோடனே நான் திருப்பியும் இந்தியா வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுல வந்து ஈடுபட சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். அது அண்ணாவின் தமிழ் கனவுங்கிற புத்தகத்தில் அவரே எழுதினதும் கூட இருக்கிறதாக இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் அதை செய்கிறாரு அப்படிங்கும்போது தான் அவங்களுக்கு அது வந்து பெரிய உறுத்தலாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இவர் என்னடா எல்லாமே வளர்ச்சி திட்டமாக சொல்கிறாரு, இவர் ஒரு தொலைநோக்கு பார்வையோடையே சிந்திக்கிறாரு, இவர் செஞ்சிருவாரோ இது எல்லாத்தையும் அப்படிங்கிறத பயப்படுறனால தான் இப்போ கூட திமுக வந்து அன்புச்சோலை அப்படிங்கிற நம்மளுடைய ஆட்சி வரைவில் இருந்துட்டு வயதில் மூத்தவங்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம பாதுகாப்போம், அவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம பின்னாடி எப்படி வந்து ஒரு அரசு துணை நிற்கும் அப்படிங்கிறத வந்து அன்புச்சோலை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து போட்டுருந்தோம். அதை கூட எடுத்து அதே செயல்பாடு வரைவு திட்டத்தில் என்னென்னமோ இருக்குது. பத்தின விஷயங்கள் முக்கியமானதே இருக்கு. இல்ல அதெல்லாம் என்னன்னா அது நடுப்பக்கத்தை கிழிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? பேரளவில் இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிருவாங்க. ஆனால் நம்ம தான் அதனுடைய ஆழம் புரிந்தவர்கள். அதை எப்படி செயல்படணும்னு தெரிந்த நமக்கு தான், அதனுடைய நோக்கம் புரிந்த நமக்கு தான் அதை சரியாக செயல்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. பேசிட்டே இருக்கும்போது எந்த ஒரு அரசியல் கட்சியும் நீங்கள் நீண்ட வரலாறை கொன்ற இந்த தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், பாஜக, காங்கிரஸ் தான் முதல்ல சொல்லணும், காங்கிரஸ், பாஜக, இல்லை இங்கே மாநில அளவில் முதல் பிராந்திய கட்சியாக விளங்கின திமுக, அதிமுக, யார் ஒருத்தவங்க கூட செய்ய நினைக்காத ஒரு விஷயத்தை தான் சீமான் அவர்கள் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அது எனக்கும் தெரியும். அதுதான் பெண்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு, அதிகாரப்படுத்துது. ஆமாம், 50 விழுக்காடு வாய்ப்பு அப்படின்னு. இது ஒரு பெண்ணை ஒரு இஸ்லாமிய சமூகத்துலேருந்து வர, ஏன்னா பிகாஸ் எல்லாருக்கும் ஒரு 10 இடத்துல தடங்கள் இருந்ததுன்னா 10,000 இடத்துல தடங்கள் இருக்கிறது வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்துலேருந்து வரக்கூடிய பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எஸ், எனக்கு வந்து வாப்பா வந்து பின்புலத்தில் வந்து இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முற்போக்கு தான் வாப்பா, ரொம்ப ஃபார்வர்ட் தாட். அப்போலேருந்து பெரியாரிய மேடைகள், சீமான் அவர்களுக்கு முன்பிலிருந்தே வந்து பெரியார் மேடைகள் எல்லாம் சேர்ந்து பயணித்த காலகட்டங்கள் அப்படியெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் அவர் ரொம்ப ஃபார்வர்டாக இருந்தாங்க. அதனால் வீட்டில் வந்து எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இப்போ நான் இதை தான் தேர்வு பண்ணணும், இதை தான் படிக்கணும், இல்லை இந்த வேலைக்கு தான் போகணும், நான் இந்த உணவு தான் சாப்பிடணும், இந்த மாதிரி தான் கட்டுப்பாடோடு இருக்கணும், இந்த உடை தான் உடுத்தணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஆனால் பொது சமூகத்தில் ஒரு பார்வை இருக்குது, இவங்க இந்த மாதிரி தான் உடை உடுத்தணுங்கிற கட்டாயப்படுத்தல் இருக்கோ, இவங்க இந்த மாதிரியான உணவுகள் மட்டும்தான் சாப்பிடணுங்கிற ஒரு தேவை இருக்கோ, இல்லை இவங்களே ஒரு கட்டத்தை வளையத்தை வந்து போட்டுக்கிறாங்களோ, மார்க்கம் அவ்வளோ அடக்குமுறை செய்யுதோ அப்படிங்கிற மாதிரியான பார்வையெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றியும் நீங்கள் வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக மார்க்கம் எந்த விதத்துலையும் பெண்களுக்கு தடை விதிக்கவே இல்லை. கையில் வாழேந்தி போர் புரிய சொல்லி கொடுத்த மார்க்கம். ஆப்வியஸ்லி நம்ம அரபியர்கள் இல்லை அந்த மார்க்கத்தை தழுவி வாழக்கூடியவர்கள் தானே தவிர நம்ம அரபியர்கள் இல்லைன்னாலும் கூட இஸ்லாம் என்னும் மார்க்கம் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமான கன்செஷன்ஸை கொடுத்துருக்கு. அது தனக்கு விருப்பமான மனநலங்கிறத விட உரிமைன்னு சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி ரைட்ஸ்னே சொல்லலாம். சோ பெண்களுக்கு அதிகமான, இப்படி சொன்னா தானே பிடிக்குது, சலுகைன்னு சொன்னா பிடிக்குது, உரிமைன்னு சொன்னா கோபம் வருது. மண் உரிமைக்காக நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னா கோபம் வருது. ஆமா, பெண்கள் வந்து இலவசமா 1000 ரூபாய் கொடுத்தா சந்தோஷப்படுறாங்க. ஆனா வந்து வீர மங்கைகள்னு சொன்னா நம்மளை எப்படி சிறுமைப்படுத்தணும்னு நினைக்கிறோம். பெரியாரின் பேத்தின்னு சொன்னோம்னா சந்தோஷப்படுறாங்க. அப்படிதான் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு நிச்சயமான ஒரு புரட்சிகர அரசியலை வந்து இன்னைக்கு முன்னெடுத்துட்டு இருக்க. அப்ப வந்து இஸ்லாம் பெண்களுக்கு எந்த விதத்திலையும் எதுலையுமே தடை அளிக்கவே இல்லை. எல்லாத்துலேயும் அவர்களே சுதந்திரமாக அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரே ஒரு இன்டரப்ஷன், இன்னைக்கு இவங்க சொல்றாங்க நாங்க தான் சொத்துரிமையை கொண்டு வந்தோம், பாருங்க பெண்களுக்கான சொத்துரிமையை கொடுத்ததே வந்து 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இஸ்லாம் என்ற மார்க்கம் இந்த உரிமையை பெண்களுக்கு இனிமையான மார்க்கம் கொடுத்துருச்சு. அப்படி சாந்தி அமைதியை போதித்த மார்க்கம். அதனால எங்க மார்க்கத்துல எங்களுக்கு தடைங்கிறதுலாம் இல்லை. எங்களுக்கு மார்க்கத்துல தடைங்கிறது நாங்க சொல்லல, திராவிட கட்சிகள் சொல்லுது. சிறுபான்மையினருங்க, பாவம் அறிவில் பின்தங்கியவங்க,
பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்கங்க அப்படிலாம் இவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதானே தவிர இன்றைக்கு பெண்கள் அதிகாரப்படுத்தப்படணும், பெண்களை பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடிய கட்சிகளாக தன்னைத்தானே சொல்லிக்கக்கூடிய நீதி கட்சி காலத்திலிருந்து வந்த தாய் வழி சமூகமாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பெண்களுக்காக நாங்கள் தான் போராடணும், பெண்களுக்காக நாங்கள் தான் போராடணும். நீங்கள் போராடினீங்கல்ல, நீங்கள் தானே போராடினீங்க. வெறும் ஓட்டுரிமை மட்டும்தானே பெண்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு ஏன் பெண்களில் ஒரு சிஎம் வரல? ஜெயலலிதா விட்டுருங்க, அவங்களுக்கு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு திமுகவில் அம்மையார் கனிமொழியை சிஎம் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுங்க 2026. இது வரைக்கும் நீங்கள் பண்ணலைங்க. ஒரு பார்ப்பனராக இருந்தே ஒரு ஆரிய பார்ப்பனராக இருந்தே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உள்ளாட்சி மன்றத்தில் வந்து 50 விழுக்காடு பெண்கள்னு அவங்க கூட கொண்டு வந்துட்டாங்க. நீங்க பெண்ணியம் கண்ணியம் எல்லாம் பேசின நீங்க 33 விழுக்காடு கொடுக்க சொல்லி இந்திய அரசாங்கம் சொல்லிடுச்சு. இப்போ அதுதான் தமிழ் சிவன் அவர்கள் அன்னைக்கே சொன்னாங்க, நோக்கம்னு ஒன்று இருந்ததுதா அந்த வரைவு வரணும், அந்த பில்லை பாஸ் பண்ணணும். விழுக்காடுங்க, 6 விழுக்காடு கொசு அடித்த மாதிரி 6 விழுக்காடு தூக்கி போடுறீங்க. உங்களுடைய தமிழ்நாடு கேபினெட்டில் எத்தனை பெண்கள் அமைச்சராக இருக்கிறாங்க? தமிழ்நாடு இதில் சட்டமன்றத்தில் எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? இல்லை. அப்போ பெண்களை நீங்கள் அதிகாரப்படுத்தவில்லை, நாங்கள் அதிகாரப்படுத்துகிறோம், நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம். பெண் பிள்ளை பிறந்தா நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் பெண் பிள்ளை பிறந்தால் அதுக்கு நிரந்தர வைப்பு தொகை நாங்கள் வைக்கிறதா சொல்கிறோம். அந்த பிள்ளை வளர வளர அந்த வைப்பு தொகையும் வளரும். அப்போ ஒரு பிள்ளை பிறந்த உடனேயே, ஒரு பெண் பிள்ளை பிறந்த உடனேயே அதன் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்து விடுகிறோம். கட்டாயம். அதே மாதிரி பெண்கள் வந்து அவங்களுடைய சிக்கல் அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். கண்டிப்பா. அப்போ அவங்க அதிகாரத்துக்கு வந்தாதான் அவங்களுக்கான தீர்வு அவங்களால எட்ட முடியும். அப்போ நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்களுக்குன்னு தனி சட்டமன்ற தொகுதிகள் கொண்டு வருவோம். இந்த மாதிரியெல்லாம் சிந்தனை இத்தனை 75 ஆண்டு காலம் வரலாறு கொண்ட திராவிட கட்சிகளுக்கோ வராது. இல்ல இந்த மாதிரி பெரியாரி இயக்கங்களுக்கும் ஏன் வரல? அவங்களுடைய சிந்தனை எல்லாம் வேற. அதாவது என்ஜாய் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீடம் தருவாங்க. கண்டிப்பா. இப்போ 70 ஆண்டு காலம் நீங்க சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஏன் வரல அப்படிங்கிறீங்கல்ல, அதே மாதிரி ஒரு சமூகம் அதோட முடிஞ்சு செத்து ஒழிஞ்சு போச்சுன்னா கூட பரவாயில்ல, திருப்பி ஒன்று தற்கொலை ஒன்று கிளம்பிருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்போ இன்னொரு 70 ஆண்டு காலத்துக்கு இப்படி தான் இருக்குமா? அதுதான் முதல் கவலை நமக்கு இருக்குதா இல்லையா? முதல் இது நமக்கு இருக்குதா இல்லையா? அது அவங்களை எதிர்க்க வேண்டிய முளையிலேயே அவர்களை கிள்ளி போட வேண்டிய கடமை நமக்கு இருக்குதா இல்லையா? கட்டாயம் இருக்கு. ஒன்றும் இல்லை, தமிழ் சீமன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசிட்டு இருக்காங்க. அது வந்து இன்டராக்ஷனாக போய்கிட்டு இருக்கு. வச்சு உங்களை நிறைய ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்களே, இப்போ வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு, உங்களை இவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்களே, நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது மாமா அந்த ஃபர்ஸ்ட் கேள்வியை விட்டுட்டாங்க. அவர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? நாங்கள் வந்து எங்களுடைய முன்னோர்கள் வந்து எங்களுடைய மக்கள் பார்த்ததில்லை, முன்னோர்கள் என்ன மாதிரியான அரசெல்லாம் வச்சுருந்தாங்க, கரிகாலன் எப்படி ஆண்டான், கரிகாலன் எப்படி அணையை கட்டினா, இப்படி பார்க்க முடியாத விஷயங்களை நாங்கள் ஏஐயை வச்சு பயன்படுத்தி சொல்கிறோம். அவங்க திருப்பி அந்த கேள்வியை நினைவூட்டுறாங்க. ஏஐ வச்சு உங்களை ட்ரோல் பண்ணுறாங்க, அதை விடுங்க தங்கச்சி அந்த பக்கம் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி எல்லாரும் ஒரு பரிமாணத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தா அண்ணன் முப்பரிமாணத்தில் பார்ப்பாங்க. ஆமாம், நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இந்த மண்ணில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதை ஈஸியாக வந்து ஓரம் தள்ளிட்டு நம்மளை வந்து சிறுமைப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து ஊடக வெளிச்சம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடாக, ஒரு ஷார்ட் கம்மிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி மிதமிஞ்சி அளவில் ஊடக வெளிச்சத்தோடு வரக்கூடிய விஜய் அவர்கள், அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே அவங்க சொல்கிற மாதிரி ஒரு மாஸ் அப்பியரன்ஸ் மட்டும்தான். மற்றபடி என்ன கொள்கை இருக்குது அப்படின்னா, திருப்பியும் அதே திராவிடம் என்ன தப்பெல்லாம் செஞ்சதோ. கொள்கை இல்லைன்னு நம்ம பேசக்கூடாது, அது வந்து பாவம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பிள்ளைகள் அவங்க கட்சியுடைய கொள்கை மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளராமா அந்த அம்மா சொல்கிறாங்க. மக்கள் மன்றத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மச்சி வந்தீங்க. எங்க தளபதியோட மூஞ்ச A4 ஷீட்ல பிரிண்ட் எடுத்துட்டு போய் வீடு வீடா காமிச்சு 113 அமைச்சு 113 உள்ளாட்சி கவுன்சிலர்ஸை நாங்க உருவாக்கி இருக்கிறோம். ஒரே ஒரு பதவியை கூட நீங்க வின் பண்ண முடியாம, ஒரு இடத்த கூட நீங்க வின் பண்ண முடியாம இருக்கிற நீங்க பேசலாமா அப்படின்னு A4 ஷீட்டா? அவரும் விடுற மாதிரி தெரியல, இவங்களும் விடுற மாதிரி தெரியல. எவ்வளவு பெரிய கொள்கை, மொகரைய கொண்டே பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டே முகம் தான். ஆமா, அப்புறம் வேற என்ன? அது திராவிட முகம், வெற்றி முகம். கொள்கை இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, அமைதியா இருப்பாரு எங்க தலைவர் விஜய் வந்து அமைதியா இருக்கிறதுக்கு எதுக்குங்க அரசியல் தலைவர் எதுக்கு நடத்தணும்? கேட்டுட்டீங்க மச்சான், சத்தமா பேசுறேன் நம்மளை பார்த்து ஏன் சத்தமா பேசுறேங்கிறாங்க, ஏன் அவர் அமைதியா இருக்காருன்னு கேட்டா உன்கிட்ட பதில் இல்ல. 16 மணி நேரம் அமைதியா போட்டோக்கு போஸ் கொடுத்தாரு எங்க தலைவர். உங்க தலைவர் கொடுப்பாரா அப்படின்னு கேக்குறாங்க. 16 மணி நேரம் அரசியல் என்னன்னு கேக்குறேன். போஸ் கொடுக்கறது, ஊடக வெளிச்சம், இவ்வளவுதான். அதாவது விஜய் கொண்டிருக்கக்கூடியது ஒரு கொள்கையோ ஒரு அதிகாரத்துக்கான தேடலோ கிடையாது, அரிதாரம்.
அவ்வளவுதான். அது அதிகாரம் இல்ல, அரிதாரம். அரிதாரம். மழை பெஞ்சா கரைஞ்சு ஓடிரும். ஓகே. மேக்கப் அவ்வளவுதான். அவர் போட்ட இது வரைக்கும் படத்துல நடிக்கிறதுக்காக போட்ட 1110 மேக்கப்ல இது 1111வது மேக்கப். அவ்வளவுதான். அரிதாரம். அவ்வளவுதான். அரசியலுங்கிற அரிதாரம் தள்ளி பூசிட்டு மக்களை தேடி வந்தவங்க எல்லாம் மண்ணை கவுனதை நம்ம பார்க்கத்தான் செஞ்சோம். இல்ல நமக்கு ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸா இருந்தாலுமே கூட நம்மளுடைய நம்ம தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கோம். 1.1 விழுக்காடு 2016 தேர்தலில் வச்சு வாங்கி இன்னைக்கு 8.22 விழுக்காடு வரைக்கும் வாங்கி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட இல்லையே அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக வந்து பொதுவான இந்த அரசியல் நோக்கர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. நீங்க வாக்கு போட்டா நாங்க என்ன வேணானா சொல்ல போறோம் அப்படின்னு கேட்க தோணும். மச்சிக்கு தெரியுமே, நமக்கு தான் இருக்கோமே. 6 கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி more than 21 I think உள்ளாட்சியில வந்து நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம அடிக்கடி மென்ஷன் பண்றது இல்ல. நம்ம சின்னத்துல நின்னு நாம் தமிழர் கட்சிங்கிற பெயரை பயன்படுத்தி அண்ணனால கை காட்டப்பட்ட வேட்பாளர்களை கொண்டு அதுலயும் வந்து 131 சொன்னாங்கல்ல மச்சி, அதுல ஒண்ணு கூட இல்ல ஆக்சுவலா. 133. அதாவது ஏற்கனவே நல்ல மார்க் வாங்கி நல்ல பட்டம் எல்லாம் வச்சு நான் சிறப்பான மாணவன் ஏற்கனவே வாங்கின ஒருத்தவன உன்னைய நான் தான் படிக்க வச்சேன்னு சொல்லி இன்னைக்கு வந்து பெரியார் இயக்கங்களும் இன்னைக்கு திராவிட கட்சிகளும் வந்து பேட்ச் குத்திக்கிறாங்க. அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. விஜய் கட்சியை சேர்ந்தவங்க அவங்க யாருமே விஜய் மக்கள் மன்றத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வயசு பசங்க எங்க தெருவுக்கு நாங்க நல்லது செய்யறோம், எங்க தெருவுக்கு நாங்க நல்லது செய்யறோம், அவங்க முகத்துக்காக விழுந்த வாக்கு தானே தவிர குழுக்களையும் அவங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்கா, அவங்களுக்கு நான் ஒரு கட்சி இருந்துச்சா, விஜய் பெயரை கொண்டு அவங்க வந்து செஞ்சாங்களா? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு A4 சைஸ்ல விஜய் முகத்தை கொண்டு வந்து காமிச்சா வாக்குகள் 131 தொகுதிகளை நீங்க ஜெயிக்கலாம் அப்படின்னாக்க அஜித் மூஞ்ச கொண்டு போங்க, சன்னி லியோன் மூஞ்ச கொண்டு போங்க, அவர் பேர் என்ன, வாட்டர்மெலன் ஸ்டார் மூஞ்ச கொண்டு போங்க. என்ன போ அந்த மாதிரி மூஞ்சிக்கு தான் வாக்கு வரணும் அப்படின்னா உண்மையாகவே சவுத் இந்தியா சிம்மக்குரலோன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் திருவையாறு சட்டமன்றத்துறை அவரோட சொந்த தொகுதியிலே தோத்தவர். உண்மையிலே படுத்துக்கிட்டு ஜெயிச்சவருங்க. எம்ஜிஆர்லாம் வந்து அரசியல்னாலே நம்ம முன்னாடி வந்து நிக்கிறது காமராசர் ஐயா தான். அவரை மாதிரி ஒரு ஆட்சி தான் திருப்பி கொண்டு வரணும்னு சொல்றோம். அவரே விருதுநகர்ல தோற்கடிக்கப்பட்டாரு. திமுக அதனால ஃபேஸுக்கு தான் வின் பண்ணுவாங்க பாலிடிக்ஸ்ல அப்படிங்கிறது ஒரு மடமைத்தனம், அது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து கவுன்சிலர்ஸை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு அரசே பாராட்டி கவுன்சிலர்லாம் நம்மளுடைய கட்சியில தான் இருந்தாங்க. கப்பியறை பேரூராட்சியில எல்லாம் வந்து நம்மளுடைய அக்கா ஆன்சி சோபாராணி போன்றவர்கள்லாம் அவங்களுடைய சொந்த பணத்தை செலவிட்டு அந்த வார்டை வந்து எப்படி சீர்தூக்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால 25 லட்சம் ரூபாய் அவங்களுடைய சொந்த பணத்தை. ஆமா, 6 கவுன்சிலர்ஸ்ல கிட்டத்தட்ட 4 பேர் பெண்கள் அப்படிங்கிறது இன்னும் பெருமைதான் நமக்கு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய கையால அவங்க விருது வாங்கினாங்க. ஆமா, அக்கா கீதா மலரா இருக்கட்டும், அதே மாதிரி சகாயா ஜமீலாங்கிற அக்காவா இருக்கட்டும், அதே மாதிரி அக்கா சுப்புலட்சுமி அவர்களா இருக்கட்டும், இப்படி தென்காசி, கன்னியாகுமரி, குளச்சல் அப்படின்னு பல இடங்களில் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாகவே இவங்க எல்லாருக்குமே நம்ம தெரிவிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களாம் சும்மா 8 அதர் கவுன்சிலர்ஸோ உங்களுடைய கட்சியினுடைய அந்த வரலாற்றின்படி வெறும் கையெழுத்து போடக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய A4 ஷீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களோ கிடையாது. உண்மையாகவே கிராஸ் ரூட் லெவலில் ஆழமாக இறங்கி மக்கள் மனதை வென்று மக்களுடைய நலனுக்காகவே வேலை பார்த்த ஒருத்தவங்க. தன்னலம் இல்லாமல் நீங்கள் சுயநலம்ங்கிறீங்க, அந்த சுயநலம் அந்த மக்களுடைய நலம் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்பைப்டான பொருள் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி வேலிக்கு வெளியில் கிளைகள் நீட்டி கொண்டிருக்கக்கூடிய எனது மரத்தின் கிளைகளை வெட்டிய தோட்டக்காரனே வேலிக்கு அடியில் நழுவி கொண்டிருக்கும் என் வேர்களை என்ன செய்ய போகிறான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி எங்களை வந்து ஒரு இடத்துல நீ தடுத்துருவ, நீ இதை செய்யாதன்னு எங்களுடைய அடிவேர்களை நீ என்ன செய்ய போற, உனக்கு தெரியாது அது எங்கெங்க பரவி கிடக்குன்னு. அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமான ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்களை வந்து விதைகளை வந்து இங்கே விதைச்சு வேரா வந்து பரப்பி இன்னைக்கு தயாராக இருக்கு. அது இன்னும் மரங்களாக இன்னும் வந்து காய்கனிகளாக வந்து மாறுவதற்கு காலம் ரொம்ப தூரம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படி நம்ம பெண்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இந்த தமிழ்நாடு அரசுனா பெண்களை பெருசா பாதிக்கிறது இந்த டாஸ்மாக் தான். கண்டிப்பா இந்த டாஸ்மாக்கு வந்து டாஸ்மாக் ஏதோ ஒன்று அதை வந்து இன்றைக்குமே வந்து அதெல்லாம் ஃபுல்லாலாம் பண்ணிட முடியாதுங்க. ஃபுல்லாலாம் அதை குறைச்சிட முடியாது. நீங்கள் வந்தால் பண்ணிடுவீங்களா அப்படின்னு நம்மக்கிட்டே சவால் விடுறவங்க இருக்கிறாங்க. மார்க்கம் வந்து கல்லுக்கடையை திறந்து வைக்கலான்னு சொல்லுதா, இல்லை மார்க்கம் வந்து நீங்கள் மாற்று பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய இந்த பனம்பால் தென்னம்பால் இதெல்லாம் வந்து ஏற்றுக்குதா, எப்படிங்க அவரோட நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க இருக்கிறாங்க. நேற்றுக்கு கூட நான் வந்து
ஒரு கேப்ல போயிட்டு இருந்தேன். அப்ப வந்து சொல்றாரு, நெறைய அரசியல் பார்ப்பார் போல இருக்கு. நியூஸ் எல்லாம் பார்ப்பார் போல இருக்கு. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வயது மதிப்புத்தக்கவர் தான் அந்த அண்ணா. அவர் சொல்றாரு இந்த மாதிரி, "தங்கச்சி நான் எல்லாரையும் பார்த்து வந்துட்டேன் தங்கச்சி. ஆனா என்னுடைய வாக்கு இந்த முறை விஜய்க்கு தான்." அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு வைப்ரேஷன் ஒட்டுமொத்தமா பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இத வந்து எப்படி இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை எப்படி கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி நீங்க பரப்புரையை மேற்கொள்வீங்க இதுக்கு அகைன்ஸ்டா? இதுக்கு அகெயின்ஸ்டாக பரப்புரை மேற்கொள்கிறோமா மேற்கொள்ளலையாங்கிறதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்னதில் நான் விளங்கிக்கிட்டது வந்து முக்கியமான விஷயம். டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்னு சொல்கிறாரு சீமான், சரி ஒழிச்சிருவாரு. அதுக்கு மாற்று சக்தியான கள்ளு அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு. இது மட்டும் ஹலாலா, இது ஹலால் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இருக்கு இல்லையா? இப்போ நான் ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கேட்குறேன். சாராயம் விற்று அதில் வரக்கூடிய காசுலேருந்து ஆட்சி நடத்தக்கூடிய இந்த திமுக, அதிமுக, அதோட கூட்டணி வச்சுருக்கக்கூடிய கட்சிகள், அதுக்கிட்ட போய் இஸ்லாமிய கட்சிகள் கூட்டணி வைக்கிது. அதுக்கிட்ட போய் மொத்தமாக கூட்டம் மாதிரி, ஈசல் கூட்டம் மாதிரி போய் இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்துகிறாங்களே, இந்த காசு நமக்கு ஹலாலா? அதெல்லாம் பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு நேரமே இல்ல மச்சி. அப்படியே எங்களை மட்டும் பார்க்குறீங்க, அதுக்கு மட்டும் ஏன் உங்களுக்கு நேரம் இருக்கு? நல்லவங்கன்னு சொல்லிட்டு வரீங்க, கள்ளு கடையை திறந்து வச்சு அதுலேருந்து வர நல்லவங்க தான் கேள்வி கேட்பீங்களோ? கெட்டவங்களை நல்லவங்கனாலே கெட்டவங்களை பார்த்து கேள்வி கேட்குறவங்க தான். ஆமாம், அவங்கள விட்டுட்டு எங்கள்கிட்டயே வந்து கேள்வி கேட்குறீங்க. அப்படி கேட்கக்கூடாது. அப்போ நிச்சயமாக மதுவிலிருந்து வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேவலமானது. அது ஒரு நாட்டுக்கு வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமானது. அது செய்யவே கூடாது. நிச்சயமாக குடியை கெடுக்க முடியல. குடியால் கெட்டு போன குடி கோடிக்கணக்கில் இருக்குது இங்கே தமிழகத்தில். அப்போ உங்களுக்கே தெரியும், தமிழகம் வந்து இளம் விதவைகளை கொண்ட மாநிலமாக இருக்குது. இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அப்போ நிச்சயமாக மக்கள் அதை சிந்திச்சு அவங்க தான் முடிவெடுக்கணும். நம்ம போய் மது ஒழிக்கிறதுக்கு நாங்கள் இந்த கோட்பாடு வச்சுருக்கோம், அந்த கோட்பாடு வச்சுருக்கோங்கிறதெல்லாம் தாண்டி உன் புருஷன் குடிக்கிறானா இல்லையா? ஆமாம், 200 சம்பளம் வாங்குறவன் 200 குடிச்சு தீக்கிறான். 500 சம்பளம் வாங்குறவன் 300 குடிக்கிறான். அப்பாவும் குடிக்கிறான், மகனும் குடிக்கிறான் ஒரு குடும்பத்தில். அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அணுகக்கூடிய பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்போ நீங்கள் சொல்ல முடியாது, பசித்த மனிதன் ஒருத்தன் வந்தான், அவனுக்கு நான் உணவு கொடுத்தேன், நல்லவன் சொன்னாங்க, ஏன் அவன் பசித்து இருந்தான்னு கேட்டேன், அவனை கம்யூனிஸ்ட்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்கிற மாதிரி இங்கே கேள்வி எழுப்புனாலே ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு கேள்வி எழுப்புறீங்களே நீங்கள் என்ன நாம் தமிழரா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்து மாறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நீங்கள் சொல்கிற மாதிரி டாஸ்மாக் பொருளாதாரத்துக்கு மாற்று பொருளாதார அது ஒரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, டாஸ்மாக்னால இந்த மதுனால மூளை வந்து மழுங்கிருங்கிறீங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டை நம்ம முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. சொத்தம்பட்டும் வித்தவனும் இல்லை, கல் குடிச்சு செத்தவனும் இல்லை அப்படிங்கிறத அடிக்கடி தான் சீமானவர்கள் சொல்லுவாங்க. அப்படி கல் என்பது ஒரு நிறை போதையை கொடுக்கக்கூடிய ஒரு பானமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதை நாம் மார்க்க ரீதியாக வந்து பார்க்கவே கூடாது. ஏன்னா ஒரு அரசு ஒரு சோசியலிச குடியரசை நிறுவனம் அப்படிங்கிறது தமிழ் தேசியம் முன்வைக்கக்கூடிய கோட்பாடாக இருக்கலாம். ஆனால் ஒரு அரசு வந்து எல்லா மக்களுக்குமானது அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு மாற்று பொருளாதாரமாக நம்ம ஆட்சி வரைவில் கொடுத்துருக்கோம். அதை அக்செப்ட் பண்ணி தான் நம்ம இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டம் நபிகள் வாழ்ந்த காலகட்டமோ இல்லை அரபு நாடோ கிடையாது. இன்னைக்கு இங்கே என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு டைவர்ஸ் மக்கள் வாழக்கூடிய இடம் இல்லையா? வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு நாடு தான் வந்து இந்தியா. அதுதான், அதில் ஒரு பாகம் தான் வந்து தமிழ்நாடு. அதனால் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டுங்கிறத நம்ம இதில் வந்து முன்வைக்கிறோம். ஆனால் இதில் என்ன கொடுமை அப்படின்னா, டாஸ்மாக்லேருந்து மட்டும்தான் வருமானத்தை ஈட்ட முடியுங்கிற ஒரு நிலையை வந்து இன்னைக்கு திராவிட கட்சிகள் உருவாக்கியிருக்கு. அதை விட கொடுமை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி வந்து இன்னைக்கு கடனாகவே வந்து தமிழ்நாட்டு கடன் வந்து மாறி இருக்கு. அதிமுக ஆள்ற வரைக்கும் 4 லட்சம் கோடி தான் வச்சுருந்தாங்க. இவங்க வந்து அப்படியே டபுள் தி டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி, டபுள் தி டைம் கொள்ளை, டபுள் தி டைம் கடன். அதுக்கு வெறும் ஆண்டு ஒன்றுக்கு மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 50,000 கோடி வரைக்கும் வட்டி மட்டுமே கட்டுறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு வருது. இவங்களுக்கும் ஒன்றிய பாஜகவுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்களும் கிட்டத்தட்ட பாஜகவுக்கு உயிர் கொடுத்தவங்களே திமுக தான். எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் பிரித்து பேசக்கூடாது. ஒட்டுமொத்தமாக கார்ப்பரேட் கட்சிகள். இது கட்சி இல்லை, கார்ப்பரேட் கம்பெனி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ பாஜகவை வாங்க இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க பேர் ஜனதா கட்சி, இவர் பேர் விபி சிங்கு, ஜனதா தள் தொடங்கியிருக்கிறாரு, இவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, ரொம்ப நல்ல கட்சிங்க அப்படி பார்ப்பனர்களின் கட்சின்னு ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லி சும்மா 2 சீட்டு ஜெயிச்சுட்டு இருந்தவங்கள திடீர்னு ஒரே தேர்தலில் 86 சீட்டு கொண்டு போனது பெருமை யாருக்கு சேரும்? எல்லாம் நம்ம கட்டுமரம் ஐயா
கலைஞருக்கு தான் சேரும், கருணாநிதிக்கு தான் சேரும். கட்டுமரம் ஐயா. ஆமா. அவர் தானே காரணம். அப்ப அவங்க கட்சி தானே அது. அவர் தானே அந்த கட்சிக்காக பாடுபட முடியும். அதாவது காரைக்குடியிலேருந்து ஹெச் ராஜா என்கின்ற நபரை முதல்ல வந்து சட்டமன்ற ஹெச் ராஜா மட்டும்ல அவரோட சேர்ந்து 4 பேர் தோல்ல கை போட்டு வாங்க வாப்பா நம்ம போயிட்டு வருவோம். ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு புகழாரம் சூட்டியவர்களும் இல்லை. இதுல என்ன கொடுமை அப்படின்னா, நாங்க கூட்டணிலாம் வச்சோங்க, ஆனா குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட பேர் மினிமம் ட்ரீட்டியோட தான் நாங்க வந்து கூட்டணி வச்சோம். அந்த பேர் மினிமம் ட்ரீட்டி இருக்குல்ல, அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்குல்ல, அதை யாரு கொடுத்தா அப்படின்னா அது பாஜக தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் தாய் கட்சி அவங்களுக்கு. இப்ப நம்ம என்ன தெரியுமா கேள்வி எழுப்போம், எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்கிறது தான் நம்ம திரும்ப ஒரு விஷயத்த வலியுறுத்தி கேட்கிறோம். அம்மையார் ஜெயலலிதா ஆரம்பத்துல பிஜேபியோட இருந்தாங்க, அவங்க வேற பிஜேபி வேற இல்ல, அதெல்லாம் உண்மை. ஒரு ஏதோ ஒரு ஈகோ டச் பண்ணதுனால பிஜேபி இனிமே எனக்கு கிடையாது, நான் இனிமே பிஜேபியோட ஒரு காலமும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு 13 நாள் கேம்ப் இருந்து தில்லியில் அந்த ஆட்சியை கவுத்து விட்டு இங்கே வந்து நின்று சொன்னாங்களா இல்லையா? கடைசி வரைக்கும் அதை நிறைவேற்றினாங்களா இல்லையா? ஒரு லேடி இவங்க சொல்லுவாங்களா? திமுகவில் ஐயா ஸ்டாலின், கலைஞருக்கு மகன், கருணாநிதிக்கு மகன் ஐயா ஸ்டாலின் ஒரு காலமும் பாரதிய ஜனதாவோட எங்களுக்கு கூட்டணி கிடையாது, அவர்கள் வேறு நாங்கள் வேறு. ஒரு காலத்தில் எங்கள் அப்பா பாடுபட்டிருப்பார் அந்த கட்சிக்காக, ஒரு காலத்தில் எங்கள் அப்பா ஜனதாதள் போராட்ட வீரராக இருந்திருப்பார், ஆனால் இன்னைக்கு நாங்கள் அவங்களும் ஒன்று கிடையாது, இதை நீங்கள் நம்புங்கள்னு ஒரு இடத்துல சொல்லுவாரா? ஏன் சொல்லல? நம்மளும் தான் எத்தனை தடவை கேட்டிருக்கோம். மானமுள்ள திமுக கட்சி ஒரு தடவை சொல்லுமா? மானமுள்ள திமுக தலைமை ஒரு தடவை இதை சொல்லுமா? ப்ரெஸ் மீட் முன்னாடி, ப்ரெஸ் முன்னாடி, இல்லை தனியாவது? இல்லை, இன்னைக்கு தான் வந்து இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்த போகிறாங்க, 6000 மஹல்லாஸ் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மளுடைய மஹல்லாவுக்கு 100 மானம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கும். மொஹல்லாக்கு 100 மானம் உள்ளவர்கள் இன்றைக்கி இருக்கத்தான் செய்கிறாங்க. இஸ்லாமியர்கள் எல்லாரும் இல்லை, இஸ்லாமியர்களில் யார் யார் திமுகவில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர இஸ்லாமிய மக்களுடைய ஒரு ஒப்பீனியன் அப்படிங்கிறது வேற, ஒரு இஸ்லாமியன் அரசியல்வாதியாக இருக்கிறான் அவனுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறது வேற. இந்த பெருமை இந்த விஷயத்த சொன்னவர் யாரு அப்படின்னா, திமுகவுக்கு வாக்கு செலுத்துவது 6வது கடமை என்று இணை வைக்கக்கூடிய கேவலமான செயலை செய்து ஐயா காதர் மைதீன் அவர்கள் வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் தான் சொன்னேன்ல, ஒரு இஸ்லாமிக் பொலிட்டிஷியனோட ஒப்பீனியன் அப்படிங்கிறது வேற, ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு இஸ்லாமிக் பீப்புளுடைய ஒப்பீனியன்ங்கிறது வேற. அவரோட ஒப்பீனியன் எங்க ஒப்பீனியன் ஆகாது. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்றது நம்ம எப்படி பார்க்கிறது? ஏன் அப்படின்னா, மார்க்கம் வந்து நாலேஜை கத்துக்க சொல்லுது இல்லையா? ரப்பீஸ்னி இல்மா அப்படின்னு சொல்றது. அப்ப நம்ம வந்து we have to learn, we have to seek knowledge. அப்படிதான். அப்பனா ஒவ்வொரு விஷயத்தையும் போய் தேடி கண்டுபிடிச்சு அதனுடைய உண்மைத்துவத்தை, இன்னைக்கு சொல்றாங்களே பகுத்தறிவு கத்து கொடுத்த நாங்க தான், பகுத்தறிவு வந்து புகட்டியது இந்த பெரிய சாப்பாடு இது வேறங்கிற அறிவை பகுக்க தெரிஞ்ச விஷயத்துக்கு பேர் தானங்க அறிவு. இது சாப்பாடு, இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு பகுக்க தெரியறதுக்கு பேர் தான் அறிவுனா பகுத்தறிவு வேற. இப்படியெல்லாம் இன்னைக்கு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கே வந்து அறிவை கூட அதை ஆராய்ந்து இது சரியா தவறா என்பதை உணர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை வந்து மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கு அப்படிங்கிறத பொதுமறையாகத்தான் சொல்லியிருக்குது குரான் கூட. அப்படி நாம் வந்து கற்றுக்கணும் இதில் உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லும்போது, இந்த மாதிரியான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அரசியல் கட்சிகளோடு சேர்ந்துக்கிட்டு, குறிப்பாக திராவிட கட்சிகளோடு இணைந்துக்கிட்டு நீங்கள் இவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும், இந்த மாதிரியான டீவியேஷன்ஸை நம்ம எப்படி வந்து தடுக்கிறது? அது வந்து மக்களாக பார்த்து தடுத்தா தான் உண்டு. அது வந்து ஒவ்வொரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மொஹல்லாவில் இருக்கக்கூடிய மக்களும் இஸ்லாமிய பொலிட்டிஷியன்ஸோடைய ஒப்பீனியனை இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நம்ம மக்களுடைய ஒப்பீனியனாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமக்குன்னு அறிவு அல்லாஹ் கொடுத்துருக்கான். அல்லாஹ் வந்து குரானையும் ஹதீஸையும் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றுங்க. அதுலேயும் உனக்கு டவுட் வந்துருச்சா, உனக்குன்னு அறிவை கொடுத்துருக்குறேன், அதை கொண்டு நீ யோசிக்கிறான் இறைவன் யோசிக்க சொல்றான், அவங்களை சிந்திக்க சொல்றான். மற்ற இனங்களுக்கும் ஆமா மற்ற பிறவிக்கும் மனித பிறவிக்கும் இருக்க மிகப்பெரிய வித்தியாசமே சிந்தனை தான். ஒரு உலகத்துல வாழ்ந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் கூட அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு 10 நாளா நம்ம மறந்துடுவோம். ஆனா உலகத்துக்காக சிந்தித்த ஆக பெரும் சிந்தனையாளர்களை நம்ம நூற்றாண்டுகள் கடந்தும் மறக்க மாட்டோம். மார்க்ஸை மறந்துட்டோமா, லெனினை மறந்துட்டோமா, மாவோவை மறந்துட்டோமா, தேசிய தலைவர் பிரபாகரனை மறந்துடுவாங்களா யாராவது? இன்னும் 500 ஆண்டு காலத்துக்கு இருப்போம். எங்களுடைய இனம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்கள. அப்போ மக்களுக்காக சிந்திச்சு மக்களுக்காக தன்னுடைய மூளையை செலவு செய்த சிந்தனையாளர்களை மக்கள் மறக்கவே மாட்டாங்க. அப்போ சிந்திங்க, நீங்களே யோசிங்க. உங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம், குரல் கொடுக்குறோம், எங்களை இந்த கட்சி எவ்வளோ கண்ணியப்படுத்திருக்குன்னு பாருங்கள், நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆகச்சிறந்த கருத்துக்களை உங்களுக்கு முன்னாடி நாங்கள் முன்வைக்கின்றோம். அப்போ நிச்சயமாக நீங்கள் அதை தான் சிந்திக்கணுமே ஒழிய ஒட்டு மொத்தமாக ஒரு அஜரத் ஒன்று சொல்லிட்டாரு, திமுக இன்ஷா அல்லாஹ் வர்ற வாக்குல வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ்
வர்ற தேர்தலில் திமுகவுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்குன்னு போய் தப்பா வாக்கு செலுத்து. உதயசூரியன் சின்னத்துல வாக்கு செய்வோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டாருன்னா நீங்க அதை செஞ்சிடுறீங்க. சொல்லிட்டாரு அஜரத்து. தஜ்வீத் நல்லா இருக்குங்கிறனால தவறா போய் எதையும் செஞ்சிடாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட சிந்தனைக்கு உட்படுத்துங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே அதான் நினைச்சேன். நிச்சயமா. இன்ஃபேக்ட் நம்ம வந்து போய் வாக்குகள் கேட்கும்போது நான் பட்டதெல்லாம் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு இல்லாமல் யார் நம்மளுடைய தெருவுக்கோ நம்ம வீதிக்கோ நம்மளுடைய வார்டுக்கோ நம்மளுடைய தொகுதிக்கோ நம்மளுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கோ சரியானவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத உணர்ந்து தெளிந்த மக்கள் அறிவை கொண்டு சிந்திச்சு ஆமாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறது. இறுதியாக நான் வந்து ஒரு கேள்வியோட நிறைவு செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, தாரிகா சல்மான் அவர்கள் ராணிப்பேட்டையில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க தொகுதிக்கு? அண்ட் என்ன மாதிரியான ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லி. என்ன பண்ணுவேங்கிறத தாண்டி என்ன மாதிரியான முன்னுதாரணமாக இருப்பீங்க அப்படின்னா, எப்படி ஒரு தலைமை ஒரு அரசியல் கட்சியில் உருவாக்கக்கூடிய ஒரு பெண் தலைமை எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணமாக இன்ஷால்லா நான் இருப்பேன். அப்படி தான் அண்ணன் சீமான் என்னை வளர்த்துருக்கிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன மட்டும் இல்லை, எல்லா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளையும் அப்படி தான் வளர்த்துருக்கிறார். அப்போ ஒரு தலைமைக்கான இலக்கணமாக ஒரு தொகுதியை நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்கிறாங்க, நம்ம செய்யணும், மக்களுக்கு நம்ம இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நான் அடிக்கடி நான் மக்கள்கிட்ட சொல்கிறது அதுதான். என்னையை மட்டும் நீங்கள் தேர்வு செஞ்சு ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்பி வச்சிங்கன்னா எங்கள் அண்ணன்ட்ட அண்ணன் இதை செய்யுங்கண்ணே, அண்ணன் என் தொகுதிக்கு இது வேணும்னு நான் கேட்க மாட்டேண்ணே, செய்யுங்கண்ணே செஞ்சு கொடுங்கண்ணே அப்படின்னு உரிமையாக கேட்பேன். எங்கள் அண்ணன் செய்யும். அப்படித்தான் இல்லையா? கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கே நமக்கே உன் தொகுதியில இந்த பிரச்சனை இருக்குடா, நீ அதை விட்டுட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அண்ணன் சீமான். நம்மளை தாண்டி நம்மளுடைய தொகுதியை நல்லா புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைமை தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தலைமை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அப்போ நிச்சயமாக முதல்ல நான் செய்ய வேண்டிய ஒரு தலையாய கடமை ஒன்று இருக்குது அப்படின்னா, என் தம்பி வயசில் இருக்க பசங்கள்லாம் வழி தவறி போகிறாங்க போதைனால. மூளைக்கு மூளை போதை, முனைக்கு முனை போதை. தெருமுனையில் நிற்கிற பசங்க பாக்கெட்டில் போதை மாத்திரை வச்சுருக்குறாங்க, ஊசி வச்சுருக்கான், அவனே ஊசி வச்சுருக்கான், அவனே கஞ்சா வச்சுருக்கான், கொக்கைன் வச்சுருக்கான், எல்லா 10 பாக்கெட்லேயும் 10 விதமான போதை வச்சுருக்கான், காசு வச்சுருக்கான், சேஞ்ச் வாங்கிட்டு கொடுக்குறான், என்னென்னமோ பண்ணுறான். அப்போ அந்த செயினை உடைக்கணும், அந்த செயின் ஆஃப் நெட்ஒர்க்ஸை உடைக்கணும். காவல்துறையினர் லஞ்சம் வாங்கிக்கிட்டு அதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. அப்போ முதல்ல போதை சங்கிலியை உடைக்கணும். அப்புறமா பாலாத்தில் இருக்க அந்த டாஸ்மார்க்கை தூக்கணும், F12 இழுத்து மூடணும். அப்புறமா முறையான தொழிற்சாலை கழிவுகளை சுத்திகரிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த குரோமியமுக்கு மிக மிக தெளிவான ஒரு திட்டங்களை நம்ம எடுத்துகிட்டு வரோம். நம்மளுடைய சூழலியல் பாசறை விட அதிகமாக ஒரு சிறப்பான சூழலியல் திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு பாசறை யார்கிட்டையுமே இல்லை, எந்த அரசாங்கத்திட்டையுமே இல்லை. அப்போ நிச்சயமாக அவங்கள பயன்படுத்தி அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி ஒரு பெரிய டீம் ஆஃப் பீப்புளை வச்சுட்டு நம்ம அதை கன்சல்ட் பண்ணி அந்த குரோமியம் கழிவுகளை என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்த்து அதை செய்யலாம். அப்புறம் மருத்துவ ஃபெசிலிட்டிஸை அதிகரித்து கொடுக்கணும். இன்னும் நிறைய இருக்குது, அதுக்கெல்லாம் நேரம் பத்தாது, ஆனால் செய்வோம், நிச்சயமாக செய்வோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த ஆட்டு மணல் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து 7 குவாரிகளுக்கு புதுசாக தமிழக அரசாங்கம் ஒப்புதல் அளிச்சிருக்கு. அதில் ஒன்று ராணிப்பேட்டை. அப்போ ராணிப்பேட்டையில் மணல் குவாரியை தடுத்து நிறுத்துவோம். மணல் கொள்ளை அடிக்கப்படக்கூடாது, ஆற்று மணல் அள்ளப்படக்கூடாது, நாங்கள் நிச்சயமாக தடுத்து நிறுத்துவோம். இப்போ நாம் தமிழர் கட்சி உறவுகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் நாங்கள் மக்களை சந்திக்கும் போது மக்கள் ஆரவாரமாக இருக்கிறாங்க. எங்களை வந்து அவ்வளோ உற்சாகப்படுத்துகிறாங்க. நீங்கள் வரணுமா, படித்த பிள்ளை பொம்பளை பிள்ளை, நீங்கள் வரணும், நீங்கள் வந்து எங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும், நீங்கள் வாங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் இவ்வளோ செய்து பேசுகிறீங்க. நம்ம பேசும்போது அந்த வண்டியில் போகிற மக்கள் நின்று கவனிக்கிறாங்க, நின்று இறங்கி வந்து நின்று நமக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு போகிறாங்க. வயதானவங்களாக இருக்கட்டும், சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருமே நம்மளை அவ்வளோ ஆர்வமாக பார்க்குறாங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டில் படிக்கிற பிள்ளையை கூப்பிட்டு இந்த பார், இந்த அக்கா பார், வயசு பிள்ளை உன்னோட பெரிய பிள்ளை அந்த பார் வந்து இப்படி பேசுகிறாங்க பார், இந்த மாதிரி தைரியமாக இருக்கணும். நம்மளை வந்து ஒரு முன் உதாரணமாக காட்டுகிறார்கள். நாம் தமிழர் கட்சி உறவுகள் மிக உற்சாகமாக களத்தில் இறங்கி பேசுகிறாங்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நம்ம வந்து கூட்டம் போட்டுக்கிட்டு ராணிப்பேட்டையில். அப்போ ஒவ்வொரு வாரமும் நம்ம போடுற கூட்டத்துடைய தாக்கம் தாங்க முடியாமல் ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிட வேண்டிய ஐயா சுகுமார், அதிமுக வேட்பாளர் ஐயா சுகுமார் டப்புன்னு தாவி போய் ஆற்காடு தொகுதிக்கு போயிட்டார். அப்போ இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கோம். அவர் ஆற்காடு தொகுதிக்கு ஜம்ப் ஆனது மட்டும் இல்லாமல் வேலூர் இப்ராஹிம் இருக்கிறார் இல்லையா, பிஜேபி வேலூர் இப்ராஹிம், அவரை கொண்டு வந்து ராணிப்பேட்டைக்கு விட்டு நீங்கள் வந்து தயவு செஞ்சு ராணிப்பேட்டையை பார்த்துக்கங்க, முஸ்லீமுக்கு முஸ்லீமா, அறிவை பாருங்களேன், முஸ்லீமுக்கு முஸ்லீமா, இவங்க முஸ்லீம் கேண்டிடேட்டை வந்து ஒடுக்கணும்னா பிஜேபி முஸ்லீம் பார்த்தா இவங்க பயந்துருவாங்க. சிரிப்பு தான் வருது அந்த ஆளை பார்த்தா எங்களுக்கு. எங்கள் பசங்க நல்லா ஜாலியாகிட்டாங்க. அக்கா இந்த தேர்தலில் நமக்கு ஒரு சூப்பர் சம்பவம் இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்கலாங்க, நம்ம இப்ராஹிம் வச்சு கலாய்ச்சிக்கிட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு பசங்க ரொம்ப உத்வேகமாக இருக்கிறாங்க, வேகமாக இருக்கிறாங்க.
இருக்கிறாங்க. நிறையா உறவுகள் அழைச்சு பேசுகிறாங்க நம்மள்ட்ட, நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க. நாங்கள் வரோம்னு. களப்பணியில் நாங்கள் மட்டும் இல்லை, இவன் என் தம்பி 2 நாள் நான் ஊரில் இருக்க மாட்டேன், இவனை வச்சு வேலை வாங்கிக்கோங்க கொண்டு வந்து விடுறாங்க. பசங்க ஆர்வமாக வராங்க, பேசுகிறாங்க. மக்கள் எங்கே போனாலும் நமக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவோம். நான் போகிறேன் இன்ஷா அல்லாஹ் சட்டமன்றத்துக்கு. அண்ணனோட நீங்கள் வரீங்களா இல்லையா? நீங்க என்ன சொல்கிறீங்க? நான் நாகப்பட்டினத்தில் சும்மாவே சொல்ல தேவையில்ல. அண்ணன் அப்பு அவர்களும் சரி, அண்ணன் ராஜேந்திரன் அவர்களும் சரி, சீமான் அவர்களால் வந்து முடிசூடாத வந்து 2 தளபதிகளாக வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சிறந்த களப்பணியாளர்கள் அப்படின்னு பெயர் பெற்றவர்கள் தான் 2 பேரும். நான் வந்து என்னை 1000 தடவை கூப்பிட்டுருவாங்க. தங்கச்சி இங்கே வந்து இவங்களுடைய கல்யாணம் இருக்குது, தங்கச்சி இந்த இடத்துல வந்து இந்த ஆர்ப்பாட்டம் இருக்குது, தங்கச்சி இந்த இடத்துல வந்து ஒரு குளம் தூர் வர வேண்டியது இருக்குது, தங்கச்சி இந்த மாதிரி இவங்களுக்கு காது குத்து இருக்குது, இந்த மாதிரி எல்லா நிகழ்வுகளுக்கும் தொடர்ச்சியாக கூப்பிட்டுருவாங்க. அழகாக வரவேற்று அங்கே இருக்கக்கூடிய களப்பணிகளை செய்வாங்க. நாமளே போலனாலும் வீடு வீடுக்கா சென்று அவர்கள் வீடுதோறும் போய் நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கையை சேர்க்கறதுல அங்கே இருக்கக்கூடிய களப்பணியாளர்கள் ஐ டோன்ட் திங்க் நான் வந்து 223 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்குமா அப்படின்னு தெரியல. அதனால நாம் தமிழ் கட்சி சார்பாக நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றோம் அப்படின்னா சிறந்த நிர்வாகத்தில் நாகப்பட்டினம் தான் சிறந்த மாவட்டம்னு சொல்லக்கூடிய அளவில் நாம் தமிழ் கட்சி அங்கே செயல்படும். கல்வியில் சிறந்த மாவட்டம், அதே மாதிரி சுகாதாரத்தில் சிறந்த மாவட்டம், நிர்வாகத்தில் சிறந்த மாவட்டம், எல்லா தொழில்நுட்பத்திலையும் சிறந்த மாவட்டம், எல்லா அடிப்படை தேவைகளையும் சிறந்த மாவட்டம் அப்படிங்கிற எல்லா பேரும் நாகப்பட்டினம் கட்டாயம் பெறுங்கிற அளவுக்கு அதிகாரம் வருவதற்கு முன்பிலிருந்தே வேலையை தொடங்கியாச்சு. இன்னும் அதிகாரம் கிடைச்சிச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் எவ்வளவு வீரியமாக செயல்படுவாங்க அப்படிங்கிறத இன்றைக்கே காட்சி போட்டு நம்மளால் காமிக்கக்கூடிய அளவுக்கு விரைந்து அங்கே வந்து செயல்பட்டு இருக்காங்க. நீங்கள் சுவர் விளம்பரங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நாங்கள் இங்கே வந்து வேற இங்கே கட்சி தலைமையில் இருக்கிறது வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் எல்லாம் வந்து தொகுதியை எப்படி வந்து முதன்மை தொகுதியாக மாற்றணும் அப்படிங்கிற வெறிகொண்ட வேலையை வந்து இன்னையிலேருந்தே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது தேர்தலுக்கு முன்பிலேருந்தே செய்ய தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால கட்டாயம் ராணிப்பேட்டை வெல்லுதோ இல்லையோ நாகப்பட்டினத்தை வென்று ராணிப்பேட்டையும் வெல்லும். அண்ணன் சீமானுடன் நாங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சேர்ந்து சீமான் அவர்களை வந்து பாருங்க. நாம் தமிழர் கட்சியில பெண் புலிப்படை இப்போ இந்த 2026 தேர்தலில் இந்த அளவுக்கு உச்சத்துக்கு போகுதுங்கிறத இங்கே இன்ஷா அல்லாஹ் பாருங்க. நாங்கள் வெற்றி பெறுவோம். கட்டாயம். ஐ திங்க் இது ரொம்ப நல்ல ப்ரீஃபான ஒரு கான்வர்சேஷன் ஆச்சு. உங்களோட நிறைய நல்ல மொமெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பு சந்திக்கலாம்.